வேறஸ் வந்து இப்போ ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் தென் சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ், பிளாட்ஃபார்ம் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரோல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இட் இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் டெவாப்ஸ், எஸ்ஆர்இ, பிளாட்ஃபார்ம். இது வந்து இப்போ நடக்கல, இது இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபார் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து மல்டிபிள் ஃபோல்ட்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்ளவுட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் யூஸ் டு பி அ ஹியூஜ் டிமாண்ட். ஸோ ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் வந்து இந்த அஷூர் என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், ஒரு ரிலையபிலிட்டி இன்ஜினியர் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் தெர் இஸ் எ மைனர் டிஃப்ரென்ஸ் இன் எப்படி அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ வி வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அஷூரை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஷூரை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லும் போது, ஸோ அஷூரில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அண்ட் தென் டெலட் ஆர் டெர்மினேட் த ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். இப்போ மெஜாரிட்டி நம்ம இப்போ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே GUI வழியா இல்லை வந்து ப்ரௌசர் பேஸ்டாக தான் we have been dealing with Azure. ஸோ அஷூரோடைய portal.azure.com வழியாக தான் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம், irrespective of our role. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், வர்ச்சுவல் மெஷின் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு போர்ட்டல் வழியாக தான் நம்ம we have been managing it. பட் கிராஃபிக்கலாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது, இட் இஸ் கிவிங் யூ கைண்ட் ஆஃப் ஈஸி டு மேனேஜ் இன்டர்ஃபேஸ். It is very so GUI என்னும் போது you know the options, you know where to go and change and all those stuff, right? பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஆர்கனைசேஷனில் போகிறீங்க அப்படின்னா people are expecting you to avoid repetitive tasks. மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பிடேட்டிவ் டாஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆர் எஸ்ஆர்இயோடைய ப்ராக்டிஸில் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபியூ இதுவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவாய்ட் மேனுவல் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் டாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாயில் அப்படின்றது வந்து மேனுவல் ஒர்க்கை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேனுவல் ஒர்க்கை வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரெப்பிடேட்டிவ் டாஸ்க்ஸ் என்னென்ன உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்குது, அந்த ரெப்பிடேட்டிவ் டாஸ்க்ஸ் என்னென்னன்றதை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியுமா, வாட் இஸ் த feasibility of deploying this using a code or deploying this using a template, இல்லை வந்து ஆட்டோமேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் வழியாக எப்படி இதெல்லாம் வந்து ரெக்வஸ்ட்டை வாங்கி நம்ம டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஆக்சுவலாக ஆட்டோமேஷன் டீம், ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் டீம், டெவாப்ஸ் இன்ஜினியர் டீம். பட் 3 பேருமே இந்த பிரின்சிபலை வந்து டுவர்ட்ஸ் அந்த பிரின்சிபலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்து டாயில் கம்மி பண்ணலாம், டாயில் அப்படின்றது மேனுவல் ஒர்க். அந்த மேனுவல் ஒர்க் வந்து எல்லா மேனுவல் ஒர்க்கும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிட முடியாது. ஸோ எந்தெந்த ஒர்க்கெல்லாம் ரெப்பிடேட்டிவ் டாஸ்க்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்றது ஃபீசிபிலிட்டி செக்கை கண்டுபிடிச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் வி கோ அண்ட் அச்சீவ் தட் ஆட்டோமேஷன். ஸோ இந்த ஆட்டோமேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து இப்போ நம்ம கமாண்ட் லைன் ஆர் வாட் எவர் ஸ்கிரிப்ட் டூல்ஸ்லேருந்து தான், நம்ம டெம்ப்ளேட்ஸ்லேருந்து தான் we can achieve it. இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க் வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேஷன் ஒர்க்கை வந்து நீங்கள் இன்ஃப்ரா as a கோட் அப்படின்னு எழுதி நீங்கள் இது பண்ணலாம். இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் யூ கேன் ஆட்டோமேட் இட், ஆர் ஒரு டெம்ப்ளேட்டைஸ் பண்ணி அது மூலயமா நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கோடுக்குள்ளே வந்து கிராஃபிக்கலாக ஒரு விஷயத்தை போய் பண்ணுன்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் சம் கமாண்ட்ஸ், கமாண்ட்லெட்ஸ் ஆர் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் அந்த ஒர்க்கை வந்து நம்ம குயிக்காக எஃபிஷியண்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த CLI இன்டர்ஃபேஸில் வந்து 3 டிஃப்ரெண்ட் மேஜர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அஷூரோட CLI, அஷூரோட கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃபிக்கலாக பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்லேருந்தே பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ஸ்கிரிப்டிங் டூல் வந்து பவர் ஷெல்.
ஸோ அது வந்து இப்போ பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் ஷெல் அப்படின்ற பிராண்டிங்ல இருக்கு. முன்னாடி வந்து விண்டோஸ் பவர் ஷெல்னு இருக்கும். மோஸ்ட்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஆட்டோமேஷன் பண்றதுக்கான டூலா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்டிவ் டைரக்டரி மேனேஜ் பண்றதுக்கு, ஹைப்பர் வி மேனேஜ் பண்றதுக்கு, எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ் பண்றதுக்கு, மைக்ரோசாஃப்ட் அஜூரை மேனேஜ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ விண்டோஸ் பவர் ஷெல் டசன்ட் மேக் சென்ஸ் அந்த நேம். அதனால விண்டோஸ் பவர் ஷெல்ல இருந்து இப்போ கரண்ட் நேம் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் ஷெல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மைக்ரோசாஃப்ட் பவர் ஷெல்லை யூஸ் பண்ணி நீங்க மைக்ரோசாஃப்டோடைய டூல்ஸ், டெக்னாலஜிஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்க ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கு, ஒரு லாங் ரன்னிங் ஸ்கெடியூல் ஜாபை வந்து ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த பவர் ஷெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஈவன் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அஜூர் கிளவுட் ஷெல்னு சொல்லிட்டு எம்பெடடாவே வந்து உங்களுடைய அஜூரோட லாகின்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அஜூர் கிளவுட் ஷெல். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சிஎல்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஜூர் கமாண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அஜூரோடைய பவர் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் கமாண்ட் லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அந்த வெர்ப் ஹைஃபன் நவுன் காம்பினேஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ அஜூர் கிளவுட் ஷெல்ன்றது இட்ஸ் எ மல்டிபர்பஸ் டூல். இட்ஸ் எ ப்ரௌசர் பேஸ்ட் ஷெல். ஸோ இதை வந்து லாகின் பண்ணுறதுக்கு வந்து சேம் லைக் உங்களுடைய portal.azure.com மாதிரி shell.azure.com டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் க்ளவுட் ஷெல்குள்ளே லாகின் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஸ்கிரிப்டிங், ஆட்டோமேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ கமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஒரு சிங்கிள் கமாண்ட் கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் அதை உங்களால் பட் யூ ஹேவ் டு கெட் யூஸ் டு இட். அந்த டூலை வந்து நீங்கள் ரன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு பிகம் ஃபெமிலியர். பட் எந்த ஒரு மெமரிஸும் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. தென் நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஈவன் வந்து மைக்ரோசாஃப்டோடைய நேட்டிவ் ஆப்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஈவன் நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க டு மேனேஜ் யுவர் அஜூர் என்விரான்மெண்ட். ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மொபைல்ல இருந்து நீங்கள் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், இப்போ வந்து ஒரு சர்வரை டெர்மினேட் பண்ணோம், இல்லை ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எங்கேயோ அவுட் சைட் ஆஃப் ஹோம் இருக்கீங்க, உங்களுக்கு லேப்டாப் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி லாகின் யூஸ் யுவர் மொபைல் ஆப் ஃப்ரம் யுவர் மொபைல். அது மூலிமா அந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் தெர் இஸ் அ ரிஸ்க் பிகாஸ் ஏன்னா நீங்கள் மொபைலில் வந்து இட் ஒன்ட் பி வெரி கம்ஃபர்டபுள் டு பர்ஃபார்ம் ஆக்டிவிட்டி. இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். பட் எமர்ஜென்சியில் வந்து வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம கிரெடென்ஷியலை வேற யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னா தென் அஜூரோட மொபைல் ஆப்ல இருந்து நீங்கள் யூ கேன் கிவ் ஆக்சஸ் ஆர் யூ கேன் ரீஸ்டார்ட் சம்திங் ஆர் யூ கேன் டெலிட் சம்திங், யூ கேன் கிரியேட் சம்திங். அந்த மாதிரி நீங்கள் மொபைல் ஆப்பை வந்து எமர்ஜென்சிக்கு குயிக்காக யூஸ் பண்ணலாம். தென் அஜூரோடைய டெஸ்க்டாப் ஆப்பும் இருக்கு. இது உங்களுடைய டெஸ்க்டாப்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் விஎம் வேற மேனேஜ் பண்ணுறதுக்கு விஎம் வேற விஸ்பியர் கிளைண்ட் மாதிரி அஜூரோடைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் உங்களுடைய சர்வர் ஆர் சரி உங்களுடைய லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்ல வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அது மூலயமா யூ கேன் மேனேஜ் இட். தென் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி அஜூர் ஆர்க் வழியா நீங்க மேனேஜ் பண்ணலாம். அஜூரோடைய மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வழியா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ல வந்து உங்களுக்கு பிளகின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளகின்ஸ் வழியாவே நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆர் விஷுவல் ஸ்டுடியோ வழியா அதில் வந்து நீங்கள் அந்த அடிஷ்னல் அஜூர் பிளகின் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் பிளகின் வழியாகவே உங்களால் அஜூர் என்விரான்மெண்ட்லேயே டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். நம்ம ஆப் சர்வீசஸ் அப்போ நம்ம இந்த டெமோ பார்ப்போம், எப்படி நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் மைக்ரோசாஃப்ட் அஜூரை இன்டெகிரேட் பண்ணி அது மூலயமா எப்படி ஒர்க் பண்ணுறது என்னன்றது. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, அது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்போ கூட பார்த்துருப்போம், நம்ம கிளவுட்பெரி எக்ஸ்ப்ளோரர் ஆர் நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வழியா யூ கேன் கனெக்ட் யுவர் அஜூர் அண்ட் தென் மேனேஜ் அஜூர் ரிசோர்சஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்லேருந்து பண்ணலான்னு சொன்னேன். அதாவது கோட் யூஸ் பண்ணி, ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி, ஈவன் வந்து டெம்ப்ளேட்டைஸ் வழியா டெம்ப்ளேட் இது எப்படி சொல்லலாம், ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் வழியா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ டெம்ப்ளேட் அப்ரோச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. மைக்ரோசாஃப்டுடைய நேட்டிவ் அஜூர் ஆர்ம் டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லுவாங்க, மைக்ரோசாஃப்ட் அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட்
ஆர் அவங்களுடைய பைசப் டூல் யூஸ் பண்ணலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் லைக் தெராஃபார்ம் ஆர் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோட் டூல் வழியாகவும் நீங்கள் டிப்ளாய் பண்ண முடியும் அஷூரோட ரிசோர்சஸ். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இருக்கு அஷூரோடைய என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு அண்ட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் as a cloud operations engineer, as a system administrator, as a beginner to Azure, கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம வந்து யூ ஹேவ் டு டூ இட் கிராஃபிக்கலா பண்ணாதான் இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்னது தெரிய வரும். ஸோ நம்ம கிராஃபிக்கலா பண்ணாம போய் ஆட்டோமேட் பண்ணிட முடியாது. ஸோ கிராஃபிக்கலா நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டு அதை வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் யூ கேன் பிகம் பார்ட் ஆஃப் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆர் ரிலையபிலிட்டி இன்ஜினியரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணணும், ஆன் த ஃபிளை போயிட்டு அந்த டைம்ல நீங்க என்ன ஆட்டோமேட் பண்ண போறீங்களோ அந்த விஷயத்தை மட்டும் கற்றுக்கிட்டு ஆட்டோமேட் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ வாட் எவர் வி ஹேவ் பீன் டூயிங் யூசிங் போர்ட்டல் வெல் அண்ட் குட், அது வந்து ரொம்ப முக்கியம். நல்லா கிளியரா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த அதர் ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டூல்ஸ் வச்சு எப்படி நம்ம அஷூரை மேனேஜ் பண்ண முடியும், எப்படி நம்ம இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ அஷூர் போர்ட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை விட்டீங்க அப்படின்னா செகண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஆப்ஷன் இன்னைக்கு டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷூரோட கிளவுட் ஷெல் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எதனால அப்படின்றத வந்து நான் I will start explaining. So we will start with Azure Cloud Shell. One by one நம்ம அங்கே லிஸ்ட் ஆகிருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கிளவுட் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் as I told you, நம்ம எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க, டெவாப்ஸ் இன்ஜினியரிங் டீம் இருக்குது, ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் டீம் இருக்குது. இந்த 3 டீமோடைய ப்ரைமரி ஃபோக்கஸ், ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டாஸ்க்கு கம்மி பண்ணணும். மேனுவல் டாஸ்க்கு கம்மி பண்ணிட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் மேனேஜிங் த என்விரான்மெண்ட்டை வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், எல்லா ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கிளவுட் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் நேம்லேயே வந்து அந்த they are conveying something. It's a cloud based shell, it's a browser based shell. நீங்க வந்து இந்த ஷெல்லை எங்க இருந்து வேணா எப்ப இருந்து வேணா கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இட்ஸ் a Microsoft Azure மேனேஜ்டு ஷெல். இப்போ ஜென்ரலாக ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஏன் இது வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் ஷெல் அப்படின்றத வந்து நம்ம இதில் புரிஞ்சுப்போம். ஸோ ஜென்ரலாக இப்போ வந்து இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம மேனேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது கமாண்ட் லைனில் மேனேஜ் பண்ணுறோம் இல்லை வந்து கிராஃபிக்கலாக மேனேஜ் பண்ணுறோன்றது யூ கேன் டேக் எனி ஆப்ஷன். பட் தென் நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணுவோம் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ அதை வந்து அந்த செட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் வி கேன் கால் இட் அஸ் என்ன சொல்லுவாங்க, அது பாஸ்டியன் சிஸ்டம் ஆர் டெர்மினல் சர்வர் ஆர் தே கால் இட் அஸ் ஜம்ப் ஸ்டேஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனில். பட் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ், நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து அந்த சிஸ்டமில் லாகின் பண்ணி அந்த சிஸ்டம்ல இருந்து தான் வந்து ரிமோட்டில் இந்த அஷூரோட என்விரான்மெண்ட், அஷூரோடைய ஹோஸ்டட் ரிசோர்ஸஸ்லாம் மேனேஜ் பண்ணி மானிட்டர் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து இது மூலயமா தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும், வி ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் கப்பல் ஆஃப் சிஸ்டம்ஸ், அதோடைய லைசன்சிங், அந்த சிஸ்டம்ஸோட மேனேஜ்மெண்ட். அதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் லாகின் பண்ணுவாங்க அப்படின்னா அதில் லைசன்சஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்களை வந்து வி நீட் டு டேக் கேர் ஆஃப். கரெக்டுங்களா? ஸோ லைசன்சஸ், அந்த சிஸ்டம்ஸோடைய ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஓவர் ஹெட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வி ஹாவ் அ ஜென்ரலாக வி ஹாவ் அ ஓவர் ஹெட் ஆஃப் ஹேண்ட்லிங் த லைசன்சஸ், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த டாஸ்க்ஸ்லாம் வந்து நம்ம வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப். அதோடைய அவைலபிலிட்டி, கிளஸ்டரிங், அதில் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டஃப் எல்லாமே வந்து இட்ஸ் ஓவர் ஹெட் ஃபார் த கஸ்டமர், ரைட்? ஸோ இப்போ வி டோன்ட் ஹேவ் டு ரியலி இன்ஸ்டால் எனிதிங். இப்போ அகெயின் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சிஸ்டம் நம்ம டெப்ளாய் பண்ணிடுறோம், அதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு, மானிட்டரிங் பண்ணுறதுக்கு, இல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தே மைட் பி எக்ஸ்பெக்டிங் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் டூல் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், நம்ம அடிஷ்னலாக சர்வர்ஸ் வந்து டெப்ளாய் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஸோ ஓவர் ஹெட் வந்து லைசன்சஸ், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன்றதோட அந்த சர்வரை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணுறது, அந்த சர்வர்ஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ஈவன் வந்து அந்த சிஸ்டமை வந்து நமக்கு கிளைண்ட் தேவையான டூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது. அந்த சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் ஆர் வாட் எவர் அவங்களுடைய வேலை என்ன, இந்த சிஸ்டம்ல வந்து என்னென்ன கிளைண்ட் கேட்குறாங்க. இப்போ சீக்வல் டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுற கிளைண்ட், இல்லை வந்து சிஸ்ட்ரிக் என்விரான்மெண்ட், இல்லை வந்து ஒரு ஒர்க் பேஸ் சர்வீசஸ் உடைய என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டூல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, அவங்க கேட்குற வெர்ஷனிங்கை வந்து அப்கிரேட் பண்ணி கொடுக்குறது, அந்த டூலோட வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அடிஷ்னல் டாஸ்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுதான் ஜென்ரல் ஆப்ஷன் ஆக்சுவலா. பட் கிளவுட் ஷெல்ல பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்து நமக்கு வந்து ஒரு மேனேஜ்டு ஷெல்லா கொடுத்துட்றாங்க. ஷெல் அஸ் சர்வீஸா வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ வர்ச்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா virtually this can be accessed from anywhere anytime through internet. நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த கிளவுட் ஷெல்லோடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி அட்வான்டேஜ் வந்து இட் இஸ் எ browser based interactive authenticated terminal. அதே மாதிரி provides you the option to work with either bash shell or PowerShell. நீங்க லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாலும் நீங்க பேஷ் வழியா ஒர்க் பண்ணலாம். விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்க அப்படின்னா you have the option to work in PowerShell. again it is வந்து பாத்தீங்கன்னா embedded terminal. ஸோ பேக்எண்ட்ல வந்து ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு டிப்ளாய் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்டே உங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் அஷ்யூர் பவர் ஷெல்ல வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் மேனேஜ் ஷெல்ல வந்து they are giving you a kind of interactive command line experience. அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம், you can manage, you can develop Azure resources, you can create, configure Azure resources and manage it. So it's a command line terminal, it's a command line experience to develop or deploy and manage Azure resources. ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இந்த கிளவுட் ஷெல் அப்படின்ற அந்த விஎம் அந்த சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களா, அது வந்து இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ எனி திங் தட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், தர் இஸ் நோ எஸ்எல்ஏ இன் தட் பர்டிகுலர் திங், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் வராது. ஸோ உங்களுடைய விஎம் வந்து வாட் எவர் தே ஆர் கிரியேட்டிங் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் இந்த அஜூர் கிளவுட் ஷெல்லோடைய விஷயம் அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஹைண்ட் த சீன் அது வந்து அந்த பர்டிகுலர் ஷெல்லை வந்து நமக்காக வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஷெல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் கிரியேட்ஸ் எ நியூ விஎம் ஃபார் ஈச் யூசர் and then they grant access to the shell prompt. So இது ஹிஸ்டாரிக்கலாக வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஎம் வந்து இது வந்து இட்ஸ் எ டெம்பரரி விஎம். இது விஎம்னு சொல்றதோட இட் இஸ் எ கண்டெய்னர் இன்ஃபேக்ட். ஓகே, ஸோ இந்த விஎம் அந்த டெம்பரரி விஎம் கண்டெய்னர் வந்து இனிஷியலாக வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு உபுண்டு லினக்ஸ் விஎம் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் இட் சேஞ்ச் டு உபுண்டு கண்டெய்னரா வந்து டாக்கர் கண்டெய்னரா மாறுச்சு. ஸோ தே ஸ்டார்டட் கிவிங் உபுண்டு கண்டெய்னர். கரண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, அஜூர் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல தான் இந்த பர்டிகுலர் டெர்மினல் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ எப்படி அமேசான் வந்து அவங்களுடைய ஓன் அமேசான் லினக்ஸ் இருக்குதோ, அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அஜூர் லினக்ஸ். ஸோ அஜூர் லினக்ஸ் மூலயமா தான் நமக்கு இந்த பர்டிகுலர் டெர்மினலை எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எதுவும் லைசன்சஸ் எதுவும் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அஜூரோட கிளவுட் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஷெல் இஸ் பவர்ட் பை அஜூர் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அஜூர் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து எட்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் கிளவுடை பொறுத்த வரைக்கும் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு
நம்ம அவங்க டிப்ளாய் பண்ணக்கூடிய எட்ஜ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து அஷூர் லினக்ஸ்ல தான் அவங்க இப்போ டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்றாங்க. கம்ப்ளீட்டா வந்து மைக்ரோசாஃப்ட் ஹஸ் ஸ்டார்டட் யூசிங் மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் லினக்ஸ் தான் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்றாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஷூர் லினக்ஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ் வந்து எல்லாமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா ப்ரீ கம்பைல்டா வருது ஆஸ் எ பேக்கேஜ். ஸோ அது என்னென்ன பேக்கேஜஸ் வருது, என்னென்ன டூல்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா வருதுன்றத கம்ப்ளீட் லிஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து all the packages are included or compiled in the Azure Linux repo. ஸோ அதே மாதிரி இது ரொம்பவே வந்து செக்யூரான பேக்கேஜஸ் எல்லாமே. ஸோ ஈவன் இட் கேன் ஹெல்ப் யூ guard against any supply chain attacks or whatever. So இது எல்லாமே இந்த பேக்கேஜஸ் எல்லாமே வெரி செக்யூர், டெஸ்டட் அண்ட் deployed. ஸோ இந்த அஷூர் லினக்ஸ் உடைய அந்த கிளவுட் ஷெல், இந்த டெம்பரரி விஎம் வந்து நம்ம டெப்ளாய் பண்றோம். இப்போ ஒரு யூசருக்கும் ஒரு தடவை வந்து அவங்க ப்ரொவிஷன் பண்ணி நமக்கு வந்து தராங்க. இப்போ அந்த ப்ரொவிஷன் பண்ணி தர வர்ச்சுவல் மெஷின் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ன்றதால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கிளவுட் ஷெல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தேர் ஒன்ட் பி எனி இன்டராக்ஷன், அது இன்டரப்ஷன் எதுவும் இருக்காது. வேறஸ் வந்து இன்கேஸ் அந்த பர் செஷன் அந்த பர் யூசர் கனெக்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 மினிட்ஸ் இன்ஆக்டிவா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் இன்ஆக்டிவா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா திஸ் வில் கெட் டெர்மினேட்டட். ஸோ அப்போ திருப்பி நீங்கள் ஷெல்லுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்ட்ராக்டிவாக எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு எதுவுமே இன்ட்ராக்ஷன் 20 மினிட்ஸ் இன்ஆக்டிவ் வித்தவுட் எனி இன்டராக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெர்மினேட் ஆகிடும் அந்த பர்டிகுலர் ஷெல். ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேட்பீங்க, நான் வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், ஒரு ரிலையபிலிட்டி இன்ஜினியர், நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஆக்டிவிட்டி கோடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்கிரிப்ட் கோடெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த சிஸ்டம் டெலிட் ஆயிடுச்சு, இல்லை இந்த சிஸ்டம் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா என்னுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கிரிப்ட் அந்த கோடு அது எல்லாமே வந்து எனக்கு இருக்காதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த அஷூர் கிளவுட் ஷெல்ல வந்து நீங்க ஒரு பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜை வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் ஜி ஒரு டவுட். இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்றோம், இம்போர்ட்டுக்கோ இல்லை எக்ஸ்போர்ட்டுக்கோ ஒரு ஸ்கிரிப்டை போட்டு ரன் பண்ண வைக்கிறோம் இந்த கிளவுட் ஷெல்ல. அது ஓடும் ஒரு 1 hour 2 hour ஓடும். இன்கேஸ் அது 20 மினிட்ஸ் இதுவாயிடுச்சுன்னா ஆஃப் ஆகிட்டீங்க, டெர்மினேட் ஆகிட்டீங்களா, பேக்ரவுண்ட்ல ஒர்க் ஆகுமா இல்லை? இது வந்து வித்தவுட் எனி இன்டராக்ஷன் வந்து 20 மினிட்ஸ் இல்லை அப்படின்னா தான், எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கலன்னா தான் இட் வில் கெட் டெர்மினேட்டட். நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, சம் மவுஸ் கிளிக்ஸ் ஆர் சம் இப்போ வந்து வெர்போஸ் மோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷெல் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வெர்போஸ் மோட் கொடுக்கல அப்படின்னா அதில் வந்து அந்த அவுட்புட் அங்கே காமிக்காது. அப்போ வந்து அதில் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லாத மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் வந்து யூ கேன் தேர் ஆர் ஆப்ஷன்ஸ் டு கீப் தட் கனெக்ஷன் இன்டராக்டிவ். ஓகே ஓகே. சோ அது இம்போர்ட் ப்ரோக்ரஸ்னு சொல்லி அது ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஆக்டிவா தான் கன்சிடர் ஆமா ஆமா கரெக்ட். வெர்போஸ்னு கொடுத்துட்டீங்க, இல்ல வந்து அந்த இடத்துல அவுட்புட் வர மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்துட்டு இருக்கும். ஈவன் அது வரலனாலுமே அந்த இடத்துல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், அந்த ஒரு ரொட்டேஷன் ஐகான் வந்து சுத்திட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். நீங்க ஒர்க் ஆக்டிவா போயிட்டு இருக்கும்போது இன்டராக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா தான் 20 மினிட்ஸ் ஆஃப் நான் இன்டராக்ஷன், தென் ஒன்லி இட் வில் கெட் டைம்ட் அவுட். ஸோ அதுவுமே வந்து மோஸ்ட் அது டைம் அவுட் தான் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அதை ரீகனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து டெர்மினேஷனுக்கு முன்னாடி it gets timed out after 20 minutes, so you can reconnect. If it is not getting reconnected, sometimes வந்து ரீப்ரோவிஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்கிரிப்டோ இல்லை அந்த கோடோ அது வந்து நம்ம கண்டினியூஸா வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஷெல் வந்து அவங்க கொடுக்குறாங்க, சாரி இந்த ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு அஷூரோடைய ஃபைல் ஷேர்ல இருந்து நமக்கு வந்து ஷேர் வந்து மவுண்ட் ஆகும் அஸ் எ ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம், இந்த மவுண்ட் ஷேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா we will go and store all the files. இந்த கோடு, ஆர்டிஃபேக்ட்ஸ், டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன கிரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து அந்த இடத்துல பர்சிஸ்டண்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து they give a 5 GB ஷேர் கொடுப்பாங்க ஒரு யூசருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 GB உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே மினிமம் அது கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நார்மல்
ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஷேர்ஸ் போறீங்க அப்படின்னா 5 GB வந்து உங்களுக்கு லிமிட்டோட இட் வில் யூ வில் பி கெட்டிங் இட். ஸோ இதுக்கு வந்து காஸ்ட் ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு வந்து சார்ஜபிள் தான். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் யூ ஹேவ் டு பே ஃபார் இட். இட் இஸ் செப்பரேட்லி சார்ஜபிள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூசர்ஸ்க்கு வந்து ப்ரொவிஷன் பண்ணுறீங்களோ யூ ஹேவ் டு பே ஃபார் இட். ஸோ கிளவுட் ஷெல் அந்த டெர்மினல் ஃப்ரீ, பட் பேக்எண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் வந்து சார்ஜபிள். உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எண்ட் யூசருக்கு வந்து மினிமமாக வந்து ஒரு 5 GB கொடுக்குறாங்க. அதில் வந்து கோட்டாவும் செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இன்கேஸ் அவங்க வந்து நிறைய யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னும் போது அதை க்ளீன் அப் பண்ணணும் ப்ராப்பராக. அந்த ஓல்டு ஃபைல்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஷேர் பாயிண்ட்லேயோ இல்லை மற்ற ஸ்டோரேஜில் வந்து அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஜிட்ஹப்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற கண்டென்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற ப்ராக்டிஸ்க்காக அந்த ஒர்க்கிங் டேட்டா வந்து நீங்கள் அந்த 5 GB ஷேரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கோட்டா அப்ளை பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக 6 GB கோட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 6 GB இஸ் டிஃபால்ட். ஸோ அதை தாண்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி இது ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அது ஜென்ரலாக நம்ம ஃபைல் சிஸ்டம்குள்ளே ஒரு $home அப்படின்ற ஒரு டைரக்டரி ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹோம் டைரக்டரி ஆர் லொகேஷன் வேர் த கண்டென்ட்ஸ் வில் கெட் அக்குமுலேட்டட் ஸ்டோர். உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே பர்சிஸ்ட் ஆகிறது, ஸ்டோர் ஆகிறது வந்து அந்த ஒர்க்கிங் டேட்டா எல்லாமே இந்த $homeல தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்கோம், எப்படி அது கனெக்ட் ஆகுது, எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் என்னன்றது. ஸோ பிஹைண்ட் த சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து நமக்காக ஒரு சிஸ்டம் வந்து ஸ்பின் அப் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஷெல் மட்டும் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க, அந்த டெர்மினல் மட்டும் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டெர்மினலை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணலான்றதை இப்போ ப்ராக்டிக்கலாக அதை டிப்ளாய் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இன்ஸ்டலேஷனோ இல்லை வந்து ஒரு ஆக்டிவிட்டியோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. வி டோன்ட் ஹேவ் டு இன்ஸ்டால் எனிதிங், வி டோன்ட் ஹேவ் டு இன்ஸ்டால் த சர்வர், வி டோன்ட் ஹேவ் டு இன்ஸ்டால் எனி டூல்ஸ் வித்தின் தட் சர்வர். ஸோ அதுதான் வந்து மெயின் ரொம்ப முக்கியமான விஷயமே தான். ஸோ வி கெட் ஷெல் ஆக்சஸ் டு Azure platform without the overhead of installing the OS or tools and configure them. ஸோ இது எதுவுமே பண்ணாமே நமக்கு ரெடிமேடாக கிடைச்சிருது. ஸோ ஐ நோ லைக் இது நிறைய நம்ம தியரட்டிக்கலாக அப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம். பட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு தெர் இஸ் எ ஸ்மால் மந்த்லி காஸ்ட். இதை வந்து நீங்கள் செப்பரேட்டாலாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது. இந்த கிளவுட் ஷெல் இட்ஸ் வந்து ப்ரௌசர் எம்பெடட் ஆப்ஷன் இது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இது நம்ம இன்னும் பார்ப்போம் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத. நிறைய ப்ரீ-பில்ட், ப்ரீ-இன்ஸ்டால்ட் பேக்கேஜஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் is available by default, is made available by default. இந்த பர்டிகுலர் கிளவுட் ஷெல்ல என்னென்ன பர்பஸ்க்கு என்னென்ன டூல்ஸ் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. I will see that shortly. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஜூரோடைய கிளவுட் ஷெல்லை வந்து நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கு, மல்டிபிள் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிளவுட் ஷெல்லை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் portal.azure.com வழியாக போயிட்டு அங்கேருந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். லெட் மீ ஷோ யூ தட். ஸோ இப்போ portal.azure.comல வந்துட்டோம். ஸோ portal.azure.comல உங்களுடைய மேலே அந்த டாப் மோஸ்ட் இதில் வந்து சர்ச் ஐக்கான் இருக்குது. இந்த சர்ச் ஐக்கானுக்கு பக்கத்தில் இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கிளவுட் ஷெல் ஐக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து உங்களுடைய portal.shellலே வந்து எம்பெடடாக நீங்கள் இப்போ பேரலாக வந்து கிராஃபிக்கலாகவும் ஒர்க் பண்ணலாம், கமாண்ட் லைன்லேருந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேஷ் ஷெல்ல ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு பவர் ஷெல்ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பவர் ஷெல்ல ஒர்க் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக இந்த என்விரான்மெண்ட்டில் பேஷ் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி அதுக்கு கனெக்ட் ஆகும். பவர் ஷெல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பவர் ஷெல்லே பை டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஷெல்லுக்குள்ளே போகலாம். ஆர்எல்ஸ் டேரெக்டாக நீங்கள் வந்து நான் வெறும் டேரெக்டாக ஒரு டெவலப்பர், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், நான் டேரெக்டாக ஷெல் மட்டும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா shell.azure.com கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அது கிளவுட் ஷெல்லுக்குள்ளே போயிடும். ஸோ அது இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல portal.com/.
க்ளவுட் ஷெல்குள்ள உங்களுக்கு கொண்டு போறாங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ ஆக்சஸ் இட் பை shell.azure.com ஆர் இந்த லிங்க் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரெண்டுமே இட்ஸ் சேம் ஆப்ஷன். ஸோ அது மூலயமா நீங்க யூ கேன் மேனேஜ் இட். இல்லாட்டி நீங்க அஜூரோடைய சிஎல்ஐ, அஜூரோட பவர் ஷெல் அது மூலயமா இன்டெகிரேட் பண்ண முடியும். அஜூரோட மொபைல் ஆப்ல இருந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸும் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமா ஒர்க் ஆகும். ஆர்எல்ஸ் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து எக்ஸ்டென்ஷன் ஆர் பிளகின்ல போயிட்டு அஜூர் பிளகின் ஆர் அஜூர் எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது மூலயமாவும் உங்களால கிளவுட் ஷெல்லை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ கிளவுட் ஷெல்லை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அஜூர் டெவலப்பர், டெவாப்ஸ் இன்ஜினியர், சைட் ரிலேபிலிட்டி இன்ஜினியர், இந்த மாதிரி எல்லா ரோலுக்குமே வந்து இந்த டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். ஒரு தனியாக வந்து ஒரு ரிமோட் சர்வரோ இல்லை ஒரு லோக்கல் சிஸ்டமை வந்து நம்ம கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டூல் செட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் கோட் வழியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ரீ இன்ஸ்டால்ட் டூல்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேடாக கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன டூல்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து லெட்ஸ் கெட் இன் டு த ஷெல். ஸோ இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஷெல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் பேஷ் ஷெல் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்க, அஜூர் கிளவுட் ஷெல்லுக்கு வந்து ஒரு ஃபைல் ஷேர் வேணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்சிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஆர் கோயிங் டு கிரியேட் திஸ் ஃபைல் ஷேர். ஸோ அதுக்கு வந்து தனியாக காஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரைஸிங் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துப்போம். இதுக்கு தனியாகவே வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் கிரியேட் ஆகும். நாட் ஒன்லி ஃபைல் ஷேர், ஒரு தனி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அது யூஸ் ஆகும். நீங்கள் அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எந்த லொக்கேஷனில் என்னன்றதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப் ஆர் எக்ஸிஸ்டிங் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபைல் ஷேருக்கும் தனியாக நேம் கொடுத்துக்கலாம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கும் வி கேன் கிவ் அ செப்பரேட் நேம். ஸோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனை ஹைட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு தனி புதுசாக வந்து ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அஜூர் கிளவுட் ஷெல் வில் ரெஜிஸ்டர் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் வித் microsoft.cloud-shell resource provider. இது வந்து பிஹைண்ட் த சீன் வந்து நமக்காக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இந்த ரிசோர்ஸ் ப்ரொவைடர் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. தேவையில்லாத மெனூஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் ஃப்ரீ ட்ரையலில் போனீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரையலில் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் இந்த இடத்துல வந்து என்னென்ன சர்வீசஸ் ரிசோர்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன ரிசோர்ஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து அவங்க சொல்கிறது கிளவுட் ஷெல் மைக்ரோசாஃப்ட் .cloud shell வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை உங்கள் அக்கௌண்ட்டில். எல்லா அக்கௌண்ட்லையுமே வந்து பை டிஃபால்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகாது. இதை நம்ம கிராஃபிக்கலாக பண்ணோம் அப்படின்னா இது இங்கே செலக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுப்போம் நம்ம. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து microsoft.cloud shell வந்து அந்த ரிசோர்ஸ் ப்ரொவைடர் வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணாலும் பண்ணலாம், பட் இது ஆட்டோமேட்டிக்காக பிஹைண்ட் தி சீன் நடக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ கிரியேட் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளவுட் ஷெல்லை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஆக்டிவேட் பண்ணுவாங்க நம்ம அக்கௌண்ட்ல வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நடக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் புதுசாக வந்து வெர்ச்சுவல் நெட்வொர்க், ரிசோர்ஸ் குரூப், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், ஃபைல் ஷேர் இந்த 4 விஷயம் நீங்கள் கிரியேட் பண்ண சொல்றீங்க அப்படின்னா அது 4மே அதில் பிஹைண்ட் தி சீன் நமக்காக அது கிரியேட் ஆகும். ஸோ வந்து உங்களுடைய microsoft.cloud shell அந்த ரிசோர்ஸ் ப்ரொவைடர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆர் அதுக்கு என்ன கரெக்டான டேர்ம் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் creates resource group, creates storage account, it creates a file share. அதுக்கப்புறம் அந்த ஃபைல் ஷேர் வந்து மவுண்ட் ஆகும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி இங்கே பிஹைண்ட் த சீன் இப்போ வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது டெர்மினல். இப்போ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இது இப்போ ரெஜிஸ்டர்ன்ற இதுக்கு வந்து மாறி இருக்கும் ஸ்டேட்டஸ். ரெஜிஸ்டரிங் பார்த்தீங்களா போயிட்டு இருக்கு இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இது அன்ரெஜிஸ்டர் பண்ணாலும் அன்ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல நமக்கு டெர்மினலும் இதாகுது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கமாண்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சைஸுக்கு தேவையான மாதிரி யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் வேணும், இல்லை இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லாக் மட்டும் பார்க்கறதுக்கு இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லாகை மட்டும் இங்க இடத்துல ஆக்டிவிட்டி லாக் ஆர் ஈவெண்ட்ஸ் வந்து அங்கே பார்த்துட்டே வரலாம். இப்போ நம்ம வந்து பேஷ் ஷெல்லுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த பேஷ் ஷெல்லில் போயிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக இதில் எம்பெடடாக இருக்கும். ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து இட் இஸ் பை டிஃபால்ட் செக்யூர். ஸோ இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரி, ஆல் இண்டஸ்ட்ரி கம்ப்ளையன்ஸ் ஆர் ஐ வுட் சே மோஸ்ட் ஆஃப் த industry compliance requirement like HIPAA, PCI are met with this. Security பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே என்கிரிப்டட் அட் ரெஸ்ட். இன்ஃபேக்ட் டபுள் என்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. ஹோஸ்ட் லெவல், ஹார்ட்வேர் லெவல் as well as the டெர்மினல் லெவலில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் இட். சிஸ்டம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை வந்து டபுள் என்கிரிப்ஷனோட எனேபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. கஸ்டமர் டசன்ட் ஹேவ் டு கான்ஃபிகர் ஆர் do anything for encryption. ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாகவே இட் இஸ் டபுள் என்கிரிப்டட் அட் ரெஸ்ட். அண்ட் பர்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃபால்ட் ரெகுலர் லினக்ஸ் யூசர் பர்மிஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா தான் நீங்கள் யூ கேன் கோ அண்ட் எலிவேட்டட் சுடோஸில் போயிட்டு நீங்கள் பெர்மிஷன்ஸ் கொடுத்து ஷெல்லை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லினக்ஸ் ரெபாசிட்டரியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால இன்டர்னலாக கம்பைல் ஆகுனது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்ட் பேக்கேஜஸ் கம்பைல்ட் டூல்ஸ் ஆர் யூஸ்ட். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி டெஸ்டட் அண்ட் வெரிஃபைட் வெர்ஷன்ட் பேஸ்ட் ஆன் த வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே அதில் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்தெந்த வல்னரபிளான வெர்ஷன், வல்னரபிளான டூல்ஸ், பேக்கேஜஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இந்த இடத்துல நம்ம அஜூரை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து அஜூருடைய கமாண்ட் லைன் வந்து இதில் பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க இதில் லேட்டஸ்டான வெர்ஷன்ஸ் வந்து எல்லாமே இதில் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் கமாண்ட் லைன் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பைத்தானுடைய டூல் யூஸ் பண்ணுறாங்க, அந்த அஜூரோட CLI. ஸோ அது வந்து பை டிஃபால்ட்டாக 2.55 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இதில் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல அஜூரோட CLI வந்து பை டிஃபால்ட்டாகவே இருக்குது இந்த லினக்ஸ் கண்டெய்னரில். நாட் ஓன்லி திஸ், ஓகே. ஸோ ஈவன் நீங்கள் அஜூரோட பவர் ஷெல், அஜூரோடைய நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. இப்போ வந்து பேட்ச் ஜாப்ஸ்லாம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ச் ஷிப்யார்ட்னு ஒரு டூல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க லினக்ஸ்லேருந்து அப்படின்னா அந்த பிளாபோடைய ட்ரான்ஸ்ஃபர் டூல், உங்களுடைய அஜூரோடைய ஸ்டோரேஜ் காப்பி டூல் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இது வந்து லினக்ஸ்லேருந்து நீங்கள் ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணணும் அப்படின்னா பிளாப் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு டூல் இருக்குது உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேட்டா காப்பி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டூல் வந்து இதில் பை டிஃபால்ட்டாக ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். ஈவன் ஐ திங்க் அந்த ஷிப்யார்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டூலுமே இதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். ஓகே, ஸோ ஃபைன். சரி, இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இதில் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் வந்து இதில் பை டிஃபால்ட்டாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈவன் வந்து அஜூர் காப்பி கூட இதில் இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் பிளாப் ட்ரான்ஸ்ஃபரோட. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஐஃபன் வெர்ஷன் சேர்த்துக்குங்க. ஓகே, ஆனால் அதே மாதிரி 3 சொல்லிட்டாங்க பாருங்க. இதில் வந்து இப்போ கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் இருக்குது, கொஞ்சம் புது வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவும் அங்கே ஈஸியாக வந்து ப்ராம்ப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் போயிட்டு அதை அப்கிரேட் பண்ணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் விச் யூ கேன்
இது வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் அந்த அவங்க கொடுத்துருக்கிறது வாட் எவர் தட் கம்ஸ் பை டிஃபால்ட். நீங்கள் வேணும்னா அதை வந்து ஒரு நியூ வெர்ஷனுக்கு வந்து அப்கிரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து கமாண்ட் லைன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டூல். ஸோ உங்கள் ஆன்லைன்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆன்ப்ரேம்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை வந்து பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி திஸ், உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக லினக்ஸோடைய எல்லா ஷெல்ஸுமே இதில் சப்போர்ட்டட். ஸோ லைக் பேஷ் தான் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து டிஃபால்ட் ஷெல்லும் கூட. பட் பேஷை தாண்டி நீங்கள் இசட்எஸ்எஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை நார்மல் ஷெல்லில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை டிமக்ஸ் ஷெல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை டிக் வேணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா டிக் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன டிஎன்எஸ் கனெக்ட் ஆயிருக்கு, என்னென்ன டிஃப்ரெண்ட் நேம் சர்வர்ஸ் வந்து இப்போ இங்கே மேப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட், இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க, இல்லை டூல்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஐஷூரோட ஃபங்க்ஷன்ஸ் கமாண்ட் லைன், சர்வீஸ் ஃபேப்ரிக்கோட கமாண்ட் லைன். ஸோ இது எல்லாமே வந்து நாட் ஒன்லி தீஸ் டூல்ஸ், ஈவன் உங்களுடைய network tools like nslookup, dig command, ipconfig command or ifconfig command. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக நெட்ஒர்க் ரிலேட்டட் உங்களுக்கு நெட் ஸ்டாட் பார்க்கணும், இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நாட் ஒன்லி ஃபார் most of the tools used by Azure admins, network engineers, DevOps team, reliability, site reliability or platform reliability engineers, then automation team, எல்லாமே வந்து இதில் ப்ரீ-இன்ஸ்டால்டாக வந்துடும். யூஸ்ட் பை எக்ஸெட்ரா ஆர் ப்ரீ-இன்ஸ்டால்ட் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் டெவலப்ட் பேக்கேஜஸ். ஓகே, ஸோ ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை வந்து கமாண்ட் லைன்லேருந்து மேனேஜ் பண்ணணும், இல்லை டிஃப்ரெண்ட் ஷெல்லேருந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும், இல்லை என்ன நெட்ஒர்க் டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி திங். ஈவன் வந்து ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து இந்த அஜூர் ஃபங்க்ஷன்ஸோட சிஎல்ஐ யூஸ் பண்ணுவாங்க, அஜூரோட ஆப் சர்வீசஸ் உடைய சிஎல்ஐ, ஒரு சர்வீஸ் ஃபேப்ரிக்கோட சிஎல்ஐ, எல்லாமே வந்து இந்த சிஎல்ஐஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டாக வந்துடும். டெக்ஸ்ட் எடிட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு டெவலப் பண்ணுறீங்க, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், இல்லை வந்து ஒரு கோடு எழுதணும் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கோடு இதில் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு இதிலே வந்து நீங்கள் கோடை டைப் பண்ணி ரெடி பண்ணி யூ கேன் யூஸ் இட். ஆர் எல்ஸ் வந்து யூ கேன் ஆல்சோ கோ வித் VA எடிட்டர் இருக்கு. தென் யூ ஹேவ் மெனி டிஃப்ரெண்ட் எடிட்டர். ஓகே, ஸோ கோட் எடிட்டர், VA எடிட்டர் வந்து லினக்ஸில் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற எடிட்டர் அது. நானோ எடிட்டர் இருக்கு, இமேக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் வழியாக போயிட்டு உங்களுக்கு எந்த எடிட்டர் வந்து நீங்கள் ஃபெமிலியரோ, எது நீங்கள் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் நிறைய யூஸ் பண்ணி நம்ம டெம்ப்ளேட்ஸோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கூட எழுதுவாங்க. VA எடிட்டர் வழியாக நம்ம சின்ன சின்ன அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இல்லை வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா VA எடிட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஈவன் நானோ அண்ட் இமேக்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் a text editor tool for changing the configuration file. பட் கோடுன்னு எழுதும் போது மோஸ்ட்டாக வந்து டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து we generally use Visual Studio Code. இப்போ நான் வந்து லினக்ஸில் ஃபெமிலியர் இல்லை, நான் வந்து விண்டோஸ்க்கு வந்து மாறணும் அப்படின்னா அதே சேம் கண்டெய்னரில் என்ன ஆகும் அப்படின்னா பவர் ஷெல் செஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பேஷ் ஷெல்லில் வந்து ரன் ஆகிட்டு இருந்ததோ இப்போ அவர் திரு கேட்ட மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் போயிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஷெல் மட்டும்தான் ஸ்விட்ச் ஓவர் ஆகிறோம். இப்போ நம்ம ஆக்டிவாக தான் அந்த பேஷ் ஷெல்லும் வந்து உங்களுக்கு பிஹைண்ட் தி சீன் ஆக்டிவாக தான் இருக்கும். நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணால் திருப்பி ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாகவே வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நமக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆன்லைன் லைவாகவே. ஸோ எல்லா ப்ராசஸும் வந்து அதில் போயிட்டு இருக்க ப்ராசஸ் எல்லாம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்விட்ச் ஆப்ஷன்ஸ் பிட்வீன் பவர் ஷெல் அண்ட் லினக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. இப்போ அது ஆத்தென்டிகேட் ஆகிட்டு நமக்கு இப்போ டைரெக்டாக இட் இஸ் டேக்கிங் எஸ் டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பவர் ஷெல் ப்ராம்ப்டில் வந்து மாறிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு லினக்ஸ் அந்த ஷெல் ப்ராம்ப்டில் இருந்தது. ஸோ இப்போ நமக்கு ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு லினக்ஸில் வந்து பேஷ் ஷெல் ப்ராம்ப்ட் காமிக்கும். ஸோ அதில் இருந்து உங்களுக்கு பவர் ஷெல் ப்ராம்ப்ட்டுக்கும் மாறிக்கலாம். ஸோ என்னுடைய யூசர் நேமில் வந்து ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ /home/Stanley அப்படின்ட்டு. இப்போ
ஜென்ரலா இது எல்லாமே வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து நார்மலா அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்கு. நெட்வொர்க் இன்ஜினியர் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ், ஆட்டோமேஷன் பண்றதுக்கான டூல்ஸ். ஈவன் வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஜென்ரலா எப்படி ஒர்க் பண்றாங்க, ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் இல்ல ஒரு டெவாப்ஸ் டீம் வந்து ஜென்ரலா அவங்க வந்து அவங்க கிரியேட் பண்ற சோர்ஸ் கோட் அது எல்லாமே வந்து ஒரு ரெபாசிட்டரியில வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. லைக் வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் ஆர் சோர்ஸ் கண்ட்ரோல் டூல்ஸ் லைக் ஜிட்ஹப் அதில் போயிட்டு அவங்க ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஜிட்ஹாப்லேயோ இல்லை ஜிட்லேப்லேயோ இல்லை பிட் பக்கெட்லேயோ வந்து அந்த கோட் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ஜிட் டூல் வந்து பை டிஃபால்ட்டாக அதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து அந்த கோட் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இப்போ ஜாவா பேக்கேஜ் அப்படின்னா உங்களுக்கு மேவன் டூல் ஆர் ஈவன் நீங்கள் நார்மல் மேக் கமாண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து என்பிஎம் கமாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பைத்தன் பிப் டூல் இதெல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக அந்த பேக்கேஜஸ் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு டெவலப்பர்ஸ்க்கு வந்து டெவாப்ஸ் டீம் பில்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே இதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். அதை நான் காமிக்கிறேன். ஸோ தென் இது நீங்கள் வந்து 2 விதமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பாதி ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ண தேவையில்லை, எனக்கு டேரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி ஓப்பன் த ஃபுல் ஸ்க்ரீன். ஆல்ரெடி இது நம்ம தான் ஓப்பன் கிரியேட் பண்ணிட்டோமே, அப்புறம் திருப்பி கிரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் லீவ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபுல் ஸ்க்ரீன் அது வந்துடும் உங்களுக்கு. இல்லாட்டி திருப்பி புதுசாக வந்து கிரியேட் ஆகும் நீங்கள் அது கொடுத்தீங்க அப்படின்னா. அதனால் ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீனை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பைத்தன் இது டெவலப் பண்ணணும், இல்லை மேக் டூலு, இல்லை மேவன் டூல், பிப் டூல், இது எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான டூல் இது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பைத்தன் பேக்கேஜோ இல்லை வந்து ஒரு ஜாவா பேக்கேஜ் டெவலப் பண்ணணும், அதை வந்து டாக்கரில் கண்டெய்னராக ரன் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து இந்த பில்டு டூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஈவன் வந்து இப்போ கண்டெய்னர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு டாக்கர் கமாண்ட் இருக்குது, கியூப் கட்டில் கமாண்ட் இருக்குது, கியூப் கண்ட்ரோலர், கியூபர்னெட்டிஸோட கண்ட்ரோலர் கமாண்ட், ஹெல்ம் பேக்கேஜ் டெவலப்பர் கமாண்ட், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கண்டெய்னர் டிசிஓஎஸ் சிஎல்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பை டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ நெட்வொர்க் இன்ஜினியர், டெவலப்பர், ஒரு டேட்டா பேஸ் அட்மினாக இருக்கிறீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் அட்மினுக்கு என்ன தேவை, MySQL கிளைண்ட்டு, தென் போஸ்ட்கிரே SQL கிளைண்ட், MariaDB கிளைண்ட், SQL கமாண்ட் லைன் டூல், இல்லை வந்து இன்கேஸ் நம்ம ரிப்போர்ட் எடுக்கணும் இல்லை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா MS SQL ஸ்கிரிப்டர்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ அது மூலயமா ஸ்கிரிப்ட் எழுதுறது, இந்த மாதிரி டேட்டா பேஸ் அட்மினுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இதில் ப்ரீ டிப்ளாய்டாக வரும். தென் அதர் பாப்புலர் டூல்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டெவலப்பராக இருக்கிறோம், இதுலேயே நான் வந்து பேக்கேஜஸ்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அது கூட பண்ணலாம். இதில் பை டிஃபால்ட்டாக வந்து .NET வருது, Go வருது, பைத்தன், ஜாவா, Node.js, இந்த மாதிரி வந்து மோஸ்டாக நான் வந்து டாப் 5 டூல்ஸ் அதில் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். பட் இதை தாண்டி உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ எண்ட் டு எண்ட் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து கோடை கிரியேட் பண்ணுறதுலேருந்து, செக்இன் பண்ணுறதுலேருந்து, பில்ட் பண்ணுறதுலேருந்து, அதை கண்டெய்னரில் ரன் பண்ணி மேனேஜ் பண்ணுற வரைக்கும் டூல்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஒரு டெவலப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கோட் டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் சே .NET வெர்ஷன் பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு ஐஃபன் வெர்ஷன் சேர்த்துக்குங்க. அது அந்த நேமு ஃபாலோட் பை அந்த திங். ஈவன் வந்து ஐஃபன் கொடுக்கலாம் கூட சிலது ஒர்க் ஆகும். ஸோ Go வெர்ஷன், ஜாவா வெர்ஷன், நோட் வெர்ஷன், வாட் இஸ் கால் நோடு, ஈவன் வந்து பவர் ஷெல் வந்து நீங்கள் லினக்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட அது ஒர்க் பண்ணோம். இப்போ ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ பவர் ஷெல் வந்து இட்ஸ் மல்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டூலாக மாற்றிட்டாங்க. முன்னாடி வந்து பவர் ஷெல் அப்படின்றது விண்டோஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தது. மைக்ரோசாஃப்ட் பவர் ஷெல்னு பிராண்டிங் மாற்றினதுக்கு அப்புறம் பவர் ஷெல் வந்து லினக்ஸ்லையுமே இப்போ ப்ரீ இன்ஸ்டால்டாக வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸில். இப்போ அஜூர் லினக்ஸில் வந்து பவர் ஷெல் வந்து இட்ஸ் ப்ரீ இன்ஸ்டால், இந்த இதில் கமாண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் பவர் ஷெல் வந்து ப்ரீ இன்ஸ்டால் இருக்குது. நீங்கள் பவர் ஷெல் கமாண்ட்ஸை கூட நீங்கள் லினக்ஸ்லேருந்தே ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ சேம் லைக் பைத்தன், ரூபி. ஸோ இது லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் பேக்கேஜ் மேனேஜ் பண்ணுறதுக்கும் சரி, ஃபார் ஆல் ஆக்டிவிட்டீஸ் யூ ஹேவ் ஆல் த லேட்டஸ்ட் வெர்ஷன். அதுவும் ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் எவர் தே ஆர் கிவிங் யூ, மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் ஆர் கம்மிங் வித் லேட்டஸ்ட் ஃப்ளேவர்ஸ்.
ஸோ இப்போ நம்ம irrespective of our job, network engineer, administrator, developer, database admin, DevOps engineer, reliability engineer, எல்லாத்துக்கும் தேவையான டூல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆட்டோமேஷன் டீம் ஆர் அவங்க வந்து மோஸ்டா என்ன பண்ணுவாங்க, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ரிலையபிலிட்டி டீம்லாம் வந்து இது மோஸ்டா வந்து ஆன்சிபிள் யூஸ் பண்ணுவாங்க, செஃப் யூஸ் பண்ணுவாங்க, பப்பட் யூஸ் பண்ணுவாங்க, பப்பட்டோடைய போல்ட் ஆர் செஃப் உடைய இன்ஸ்பெக் ஆப்ஷன், HashiCorp உடைய பேக்கேஜ் டெவலப்பர் டூல், மைக்ரோசாஃப்ட் 365 உடைய கிளைண்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 கிளைண்ட் வழியாக உங்களுக்கு ஷேர் பாயிண்ட், எக்ஸ்சேஞ்ச் ஆர் டீம்ஸ் அதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம். ஸோ டெராஃபார்ம், பைத்தனோட கிளைண்ட்டு, தென் வாட் யூ கால் கிளவுட் ஃபவுண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நிறைய இப்போ ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், கிரியேட் பண்ணுறது, டெப்ளாய் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆட்டோமேஷனுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் தான், இது கம்ப்ளீட் லிஸ்ட் கிடையாது. ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக ப்ரீ பாப்புலேட்டடாக கிடைக்குது. ஸோ இதுதான் முக்கியமான அட்வான்டேஜ் நம்ம சொல்லணும்னா. இப்போ வந்து ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி இவ்வளோ டூல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதோடைய வெர்ஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். வேறஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக சரி, எல்லா டூல்ஸுமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக உங்களுக்கு எல்லா ஆப்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து கிடைச்சிருது. ஸோ அதுதான் இங்கே லாஸ்ட் பிகஸ்ட் அட்வான்டேஜாக சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ நான் கவர் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்தேன். ஸோ ஆல் த பேக்கேஜஸ் ஆர் ப்ரீ இன்ஸ்டால் பேக்கேஜஸ் டெவலப்ட் அண்ட் மேனேஜ் பை மைக்ரோசாஃப்ட். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஓவர் ஹெட்டும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இட் கம்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்ட். ஓகே. ஸோ ஈவன் நீங்கள் ஏதாவது ஒரு சில இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறீங்க, ஒரு சில கமாண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணணும் இன்டர்நெட்ல இருந்து, இல்லை வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து இதில் டூல்ஸ் வந்துடும். இப்போ ஐ திங்க் wget யூஸ் பண்ணுவோம் மோஸ்டா, ஆர்எல்ஸ் வந்து curl கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் ஹெல்ப் கமாண்ட் கொடுத்து என்ன சின்டாக்ஸ் என்னன்றது கொடுக்கலாம். பட் இது எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடும். ஸோ இன் ஆர்டர் டு டவுன்லோட் சம் பேக்கேஜஸ் ஃப்ரம் இன்டர்நெட் ஆர் டு ப்ரௌஸ் சம் ஹெல்ப் டூல்ஸ் ஆர் மேனுவல் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் பை டிஃபால்ட்டாகவே வருது. ஸோ curl மேனுவல் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது ஃபுல் லிஸ்ட் வந்துடும். என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், என்னென்ன இன்டர்நெட் சைட்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஒரு யூசருக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் செஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இட்ஸ் பர் யூசர் பர் இது செஷன். நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐ டேக் இட் அஸ் நோ. இப்போ இந்த கிளவுட் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ரீஃபாகவே பார்ப்போம். லெட் மீ ஜஸ்ட் புட் இட் ஹியர். ஓகே, ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லினக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும், இல்லை கமாண்ட் லைன்லேருந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் வந்து பேஷ். இது வந்து லினக்ஸ் அட்மின்ஸ்க்கு வந்து இட் இஸ் மோர் ஃபெமிலியர். ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட வரீங்க, அஷூரை நான் வந்து ஆட்டோமேட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பவர் ஷெல்லை கற்றுக்கணும்னு கிடையாது. லினக்ஸ் அட்மினாக இருக்கீங்க அப்படின்னா பேஷ்லேருந்தே ஒர்க் பண்ணலாம். ஸோ பேஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது வந்து சி ப்ரோக்ராமிங்கில் வந்து டெவலப் ஆன திங். 1980s லேட் 1980sலேருந்தே உங்களுக்கு அது அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து நீங்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணுறது எல்லாமே ஸ்டிங்ஸாக கன்சிடர் ஆகும். வேற பவர் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிட் 2000 வந்து வந்த விஷயம். ஸோ இது வந்து விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், மைக்ரோசாஃப்டோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு வந்து இட் இஸ் வெரி காமன். அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து C# வந்து டெவலப் பண்ண லாங்குவேஜ்னு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஐ திங்க் இது வந்து மிட் 2005 or 2006 இருந்தே வந்து பவர் ஷெல் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் .NET ஃப்ரேம் ஒர்க்கில் டெவலப் பண்ண ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றதால
திங்க் ஒரு சின்ன நெட்வொர்க் கிளிச் இருந்ததுன்னு நினைக்கிறேன். Let's see. Okay, I think there was a small network glitch. Okay, so என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஸ்கிரிப்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க மைக்ரோசாஃப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வரீங்க, இல்லை விண்டல் டீம்லேருந்து வரீங்க, லினக்ஸ் டீம்லேருந்து வரீங்க அப்படின்னா, யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். பேஷ்லேருந்து வரலாம், ஒர்க் பண்ணலாம், பவர் ஷெல்லேருந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ பேஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப பழைய டெக்னாலஜி, சி ப்ரோக்ராம்லேருந்து டெவலப் ஆனதால எல்லாமே அதில் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும். பட் அதை யூஸ் பண்ணி உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். பட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த .NET, பைத்தன், C# இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து இப்போ ரொம்ப பாப்புலர். உங்களுக்கு கிளவுட் ஷெல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்ஸாகவும் நீங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்ஸாகவும் மேனேஜ் பண்ண முடியும். பட் பவர் ஷெல் வந்து ரொம்ப ஒரு மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் ப்ராடக்ட்ன்றதால வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பவர் ஷெல்ல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அப்பர் ஹேண்ட் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக பண்ணக்கூடியது வந்து ரெண்டுமே சேம் தான். ஓகே, தேர் இஸ் நாட் மச் டிஃப்ரெண்ட். ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஃபைல் ஷேர் கிரியேட் ஆகிறது எல்லாமே அதில் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் சேம் வே. பார்த்தீங்களா, 20 minutes வந்து இல்லை அப்படின்னா இட் வில் கெட் ரீகனெக்டட். ஸோ இது என்னுடைய நெட்வொர்க் வந்து பிரச்சனை ஆச்சு. ஸோ அதனால அது ரீகனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கிளவுட் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும், உங்கள் லோக்கல் மெஷினில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ், டெம்ப்ளேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த ஃபைல் ஷேரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு அது எந்த இடத்துல அந்த ஃபைல் ஷேர் இருக்குது அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு நேமில் தான் வந்து ஃபைல் ஷேர் கிரியேட் ஆகும். ஸோ ஃபைல் ஷேர்லேயே வந்து கிளவுட் ஷெல் ஐஃபன் அந்த உங்களுடைய அக்கௌண்ட் நேம் azurewithstan@gmail.com உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்காக ஒரு யூஐடியோட ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபைல் ஷேரில் வந்து பை டிஃபால்ட்டாக கோட்டா எவ்வளோ அப்ளை ஆயிருப்பாங்க, 6 GB கோட்டா வந்து பை டிஃபால்ட்டாக அப்ளை ஆயிருக்கு. நீங்கள் அதை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். 6 GB கோட்டா அப்ளைட் பை டிஃபால்ட். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 GB இமேஜ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த இமேஜில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஸ்டோர் ஆகும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு IMG ஃபைல் இருக்கும். ஸோ இந்த IMG ஃபைல் வந்து பை டிஃபால்ட்டாக 5 GB சைஸில் கிரியேட் ஆகும். இதில் தான் வந்து ஒரு யூசர் நீங்கள் ஒர்க் பண்ணுற கண்டென்ட் எல்லாம் இதில் தான் பர்சிஸ்ட் ஆக போகுது. ஸோ அதில் இந்த ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் யூ ஹேவ் டு இதுதான் பை டிஃபால்ட்டாக இந்த இடத்துல உங்களுக்கு மவுண்ட் ஆகிறது. யூ கேன் ஜஸ்ட் கோ பேக் அண்ட் ஐ வில் ஷோ யூ திஸ். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போனீங்க அப்படின்னா இந்த நேமில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கும், CSG வித் தட் UID. இந்த சேம் UID தான் அது. ஸோ இந்த நம்பர் வந்து சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபைல் ஷேர்லேயும் அதே நம்பர் வரும், உங்களுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயும் அதே நம்பர் வரும். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயும் கிளவுட் ஷெல்லோடைய ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இண்டிகேஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைல் ஷேர் வந்து பை டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஷேராக தான் வரும். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ் டியரில் தான் பை டிஃபால்ட்டாக வரும். இது நீங்களே வந்து ப்ரீமியம் டியராக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 GBக்கு வந்து ஃபைல் ஷேர் கிரியேட் ஆகிடும். ஸோ அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து தேவைன்னா மட்டும் அப்படி பண்ணுங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த இமேஜ் ஃபைல் IMG ஃபைல் இருக்கும். ஸோ அந்த IMG ஃபைலில் தான் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு பர்சிஸ்ட் ஆகுறது. ஓகே, ஃபைன். Okay, I'll just delete this. So let's go and try to work. நீங்கள் கிராஃபிக்கலாகவும் ஷெல்லையும் பேரலாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து இட்ஸ் யூஸ்ஃபுல். Just give me a second. இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா ப்ராக்டிக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி? ஓகே, ஸோ வர்ச்சுவலாக நமக்கு வந்து எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் அஜூரோட லாகின் பண்ணியிருந்தா மட்டும் போதும். ஸோ ஒன் டைம் லாகின் ஆர் சிங்கிள் சைன் ஆன் வித் அஜூர் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ இதில் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் அஜூர் CLIயில் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை அஜூர் பவர் ஷெல் பண்ணுறதுக்கோ
தனித்தனியாக ஆத்தென்டிகேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒன் டைம் ஆத்தென்டிகேஷன் ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ், அது ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். இல்லாட்டி தனித்தனியாக நம்ம வந்து லாகின் பண்ணிட்டே வர வேண்டியதாக இருக்கும். ஸோ டைம் சிங்கிள் சைன் ஆன் or integrated authentication. ஸோ இதில் எந்த ஒரு ப்ரைஸிங், நோ அப்டைம், நோ ஒன் டைம் காஸ்ட், நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட், நோ டெர்மினேஷன் ஃபீ. நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இந்த ஃபீச்சர்ஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த ஹோம் டிரைவை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஓகே லெட் மீ மோஸ்ட்டாக வந்து ஆஸ் எ இன்டெல் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து வி வில் ட்ரை அண்ட் சி பவர் ஷெல் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு அதில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, அப்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. புதுசாக ஒரு செஷன் ஓப்பன் பண்ணணும்னா இங்கேருந்து செஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எடிட்டர் ஓப்பன் பண்ணால் இவங்க டிஃபால்ட்டாக எடிட்டர் கொடுக்குறாங்க. சர்ச் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வெப் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து வெப் ரிவ்யூ கொடுத்து பார்ப்போம். ஸோ என்னென்ன டெர்மினல் கண்டெய்னர் பட்டனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன போர்ட் கொடுத்து ஒரு இது கொடுக்குறாங்க. லெட்ஸ் கிவ் சம்திங். ஓகே, ஸோ இன்னும் நமக்கு இந்த அக்கௌண்ட்ல வந்து இந்த ப்ராக்ஸி இது எனேபிள் ஆகல, பட் தட்ஸ் ஃபைன், லெட்ஸ் லீவ் இட் ஃபார் நவ். ஸோ இதில் நம்ம அப்லோட், டவுன்லோட், லோக்கல் ஃபைல்ஸ் ஆப்ஷன் இஸ் தேர். நீங்கள் வந்து அதே மாதிரி ரிமோட் ஃபைல்ஸ் வந்து லோக்கலாக டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் மச் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு சின்ன சின்ன டெக்ஸ்ட்டை வந்து இப்போ எங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா லார்ஜ் சைஸ் கொடுக்குறது, தென் ஃபாண்ட்டை வந்து மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்து யூ கேன் சேஞ்ச் இட். இதில் கரண்ட்டாக வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், /home/Stanley அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன டைரக்டரி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 டைரக்டரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, கிளவுட் டிரைவ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ இந்த கிளவுட் டிரைவ் அப்படின்றது தான் இந்த இமேஜ். ஓகே, இந்த நீங்கள் கிளவுட் டிரைவுக்குள்ளே போயிட்டு ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே இந்த 5 GB இமேஜ்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. அது அப்படி தான் அங்கே ரீடைரக்ட் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா. தென் வந்து மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ரெபாசிட்டரி, ஒரு டைரக்டரி இருக்கு. ஸோ 2 இது இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்னு ஒரு டைரக்டரி இருக்கு. இந்த மைக்ரோசாஃப்ட் டைரக்டரிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள வந்து அந்த விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், அந்த பர்டிகுலர் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்குன்றத இதுக்குள்ள போய் பார்க்க முடியும். ஸோ சிடி மைக்ரோசாஃப்டுக்குள்ள விண்டோஸ், ஸோ அதுக்குள்ள பவர் ஷெல். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பேக்கேஜஸ், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக போகலாம். பட் லெட் மீ ஜஸ்ட் டூ ஒன் திங். ஸோ ஹோம் டைரக்டரிக்கு வந்துட்டு லெட் அஸ் ட்ரை டு ஸ்விட்ச் ஓவர் டு அஷூரோடைய கன்சோலுக்கு வந்து மாற முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து சிடி அஷூர் சேஞ்ச் டைரக்டரி அஷூர்னு கொடுத்த உடனே இது என்ன ஆகுது அப்படின்னா அஷூரோட டிரைவுக்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுது. ஸோ இந்த அஷூர் டிரைவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் ஆப்ஷன். ஸோ அஷூரோடைய இதுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆனவுடனே இது வந்து இப்போ நம்ம அஷூர் டிரைவில் வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நான் வந்து கிராஃபிக்கலாக நான் லாகின் பண்ணோடனே நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன், போயிட்டு என்னென்ன ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், கம்ப்யூட்டரில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, நெட்ஒர்க்கில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, ஸ்டோரேஜில் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து நேவிகேட் பண்ணி கிராஃபிக்கலாக பார்ப்போம். இதே நான் வந்து கமாண்ட் லைனில் நான் நேவிகேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம ஃபுல் ஸ்க்ரீன்லேயே போயிடுவோம்.
திங்க் ஃபாண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு, மீடியம் சைஸாக கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிடி அஷ்யூர்க்குள்ளே போகிறேன். சாரி, பேஷுக்கு ஏன் ஸ்விட்ச் ஓவர் பண்ணேன். கண்ட்ரோல் என்டரா, என்ன கமாண்ட் கொடுத்தா வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மாறும்? ஆல்ட் என்டரா, இஸ் தட் ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து அஜூரோடைய டிரைவுக்குள்ளே வந்து நான் போயிட்டு உங்களுக்கு அஜூர் டிரைவில் வந்து இப்போ பவர் ஷெல்லில் அஜூர் டிரைவில் இருக்கேன். இந்த இடத்துல நான் டிஏஆர் கொடுத்து பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா சிடி அந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படின்ற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நேம் கொடுக்கலாம், ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி கொடுக்கலாம், ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ லெட்ஸ் சி, டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா 2 வேர்டாக இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரீ ட்ரையலுக்குள்ளே போயிடுறேன். இந்த ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு டிஏஆர் கொடுக்குறேன். உங்களுக்கு அதுக்குள்ளே எல்லா ரிசோர்ஸஸும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. அதில் என்னென்ன ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது, வர்ச்சுவல் மெஷின், வெப் ஆப் அப்படின்ற மாதிரி எல்லா மாடியூல்ஸும் உங்களுக்கு வந்து அதில் லிஸ்ட் டவுன் ஆகுது. இப்போ நான் வந்து என்னுடைய ரிசோர்ஸ் குரூப்லாம் பார்க்கணும் அப்படின்னா சிடி ரிசோர்ஸ் குரூப்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நான் லிஸ்ட் டவுன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 3 ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. நம்ம கிளவுட் ஷெல்லுக்கு கிரியேட் பண்ண ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, ஒரு ஸ்டான் அப்படின்ற அந்த ரிசோர்ஸ் குரூப், தென் நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற மாதிரி 3 ரிசோர்ஸ் குரூப் எந்த லொகேஷனில் இருக்குன்றதையும் இங்கே கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் நான் வந்து ஸ்டாண்ட் ரிசோர்ஸ் குரூப்பில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா போயிட்டு பார்க்குறேன். அதுக்குள்ளே வந்து கம்ப்யூட், நெட்வொர்க் அண்ட் ஸ்டோரேஜ் ரிலேட்டட் ரிசோர்ஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கம்ப்யூட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கம்ப்யூட்குள்ளே போய்க்கலாம். டேப் யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நான் லிஸ்ட் டவுன் பண்ணி பார்த்தா நிறைய டிஸ்க்கும் ஸ்டோர் ஆயிருக்கு, வர்ச்சுவல் மெஷினும் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரி, எனக்கு வர்ச்சுவல் மெஷின்ஸ் லிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின் வந்து இப்போ உங்களுக்கு வரும், லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ இதில் வந்து எனக்கு ஸ்டான் மெம் சர்வர்னு ஒரு சர்வர் இருக்கு, அதோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இதில் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கான்றதை போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் டிரைவ், ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல் ரிசோர்ஸஸில் போயிட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணி அதுதான் நம்ம இப்போ இதில் ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். ஸோ இதில் வந்து வர்ச்சுவல் மெஷினில் ஸ்டாண்ட் மெம் சர்வர் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் அங்கே காமிக்கிறாங்க. இது வந்து எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்குது, இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் போயிட்டு என்னென்ன விஎம்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாண்ட் மெம் சர்வர் வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் கிராஃபிக்கலாக எப்படி ப்ரௌஸ் பண்ணி பார்ப்பீங்களோ அது மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, என்னென்ன கமாண்ட்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் ஆயிருக்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்தோம். ஸோ அஷ்யூர்க்குள்ளே வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் கம்ப்ளீட் ஒரு ரிசோர்ஸ் குரூப்லேயும் என்னென்ன டிஃப்ரெண்ட் சப் ரிசோர்ஸஸ் இருக்குன்றத நீங்கள் கமாண்ட் லைன்லேயே வந்து எப்படி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி போவீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். இன்கேஸ் ஒரு சில விஷயங்கள் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா DAR -force கமாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக போயிட்டு அது என்ன பண்ணும், ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அது செக் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போதைக்கு எதுவும் சேஞ்சஸ் இல்லை, பட் ஸ்டில் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்ஸ் கோ ஒன் ஸ்டெப் பேக். இப்போ வந்து புதுசாக ஏதாவது ரிசோர்ஸ் ஆட் ஆயிருக்கு வராமல் இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் கோ அண்ட் டூ அ DAR -force கொடுத்தீங்க அப்படின்னா DAR -force command to get the latest changes or reflect updated configuration வந்து கமாண்ட் லைன்லேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா DAR -force கமாண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் இது பண்ணுற விஷயம் இதுதான். ஒரு கிராஃபிக்கலாக நீங்கள் போயிட்டு என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, அதெல்லாம் பார்ப்பீங்க. பட் வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் 2 விதமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதே கமாண்ட் லைன்ல இருந்து யூ கேன் ஒர்க் இட் இன் அஜூர் CLI யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம், இல்லை அஜூர் பவர் ஷெல் யூஸ் பண்ணலாம். ஸோ அஜூரோடைய CLI யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அஜூரோடைய அக்கௌண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத டேரெக்டாக நீங்கள் கமாண்டே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னுடைய இதில் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனோட டெனன்ட் ஐடி எல்லாமே இங்கே பார்க்க முடியுது. இது ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஒரு மிஷின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இதை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அஜூரோட சிஎல்ஐ போய் அதில் இன்ஸ்டால் பண்ணணும், அந்த அஜூர் சிஎல்ஐ வழியாக ஆத்தென்டிகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அஜூரோடைய கமாண்ட் லைன் டூலை வந்து யூஸ் பண்ண முடியும். பட் வேறஸ் நான் வந்து இப்போ எனக்கு டேரெக்டாக வந்து அஜூரில் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்றது அக்கௌண்ட் இருக்குன்றதை பார்க்க முடியுது. ப்ளஸ் அதே மாதிரி இப்போ எனக்கு இந்த ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஐடியை வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே நம்ம வந்து இப்போ எப்படி போகலாம். இப்போ மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து எந்த சப்ஸ்கிரிப்ஷன் நான் செட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய எதை நீங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கலாம். இதில் போயிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நேம் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், ஃப்ரீ ட்ரையல்னு கொடுக்கலாம், இல்லாட்டி அந்த ஐடியை கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். வாட் எவர் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா அஜூரோட கமாண்ட் லைன்லையும் பண்ணலாம், அஜூரோட பவர் ஷெல்லையும் பண்ணலாம். அஜூரோட பவர் ஷெல்லில் நீங்கள் இதே பண்ணணும் அப்படின்னா கெட் ஐஃபன் அஜூர், அதிலே வந்து டேப் வருது பாருங்க. ஸோ உங்களுக்கு நம்ம டைப் பண்ண இதில் அதுவே வந்து உங்களுக்கு ப்ரீலோட் ஆகுது. ஸோ கெட் ஐஃபன் சப்ஸ்கிரிப்ஷன் சேம் அதே தான். ஸோ இதில் ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்குது. நீங்கள் கமாண்ட் லைனில் கொடுக்கறதுக்கு வந்து ஏஇசட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. இதில் வந்து verb ஐஃபன் நவுன் அந்த பவர் ஷெல் கமாண்ட் யூஸ் பண்ணி யூ கேன் கோ அண்ட் கெட் த லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். அதில் வந்து ஒரு எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள் செட் ஐஃபன் இங்கே கொடுத்துறாங்க பாருங்க. எக்ஸாம்பிள் அதிலே வந்துடுது. நம்ம வந்து மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஐஃபன் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஐடியை வந்து நம்ம இப்போ தான் நம்ம காப்பி பண்ணியிருந்தோம், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் கெட் இன் டு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அந்த கண்டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கமாண்ட் லைன்லேருந்து செட் பண்ணிக்கலாம், இல்லை பவர் ஷெல்ல இருந்தும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் என்னென்ன வர்ச்சுவல் மெஷின் இருக்குது, அஜூரோட சிஎல்ஐ அஜூரோட பவர் ஷெல்ல வந்து டீடைல்டாக வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த டாப்பிக்ல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு வி டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். பட் பை டிஃபால்ட்டாக வந்து ஏதாவது ஒரு மெத்தடில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஒன்று பவர் ஷெல்ல ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை வந்து அஜூரோட சிஎல்ஐல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது ரெண்டுத்துலேயும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பை டிஃபால்ட்டாக எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக இட் கிவ்ஸ் யூ த ஆப்ஷன். இப்போ எந்த லொகேஷன் ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம் இருங்க. ஸோ கரண்ட்டாக வந்து நம்ம சில டைமில் வந்து எந்த ரீஜனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எந்த இடத்துல நம்ம கண்டென்ட்லாம் ஸ்டோர் ஆகுது அப்படின்றது வந்து சில ரீஜனில் வந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிடிபிஆர்லாம் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் வந்து பை டிஃபால்ட்டாக இந்த டெர்மினலோடைய கண்டென்ட் எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம் ஆல்ரெடி, சென்ட்ரல் யூஎஸ்ல ஸ்டோர் ஆகிட்டு இருக்குன்ட்டு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த கிளவுட் ஷெல்லுடைய ரீஜன் ஹோம் லொக்கேஷனை மாற்றணும் அப்படின்னா அந்த டாலர் என்விரான்மெண்ட் கொடுத்து அந்த அக்கௌண்ட் லொக்கேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுடைய ஜிடிபிஆர் வந்து அந்த சேம் லொக்கேஷனில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, யூரோப்புக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட். கரண்ட்டாக வந்து லெட் மீ ஷோ யூ. ஸோ நம்மளுடைய ஹோம் டைரக்டரி ஷெல்லு பண்டல் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து எனக்கு வேணாம், எனக்கு சென்ட்ரல் இந்தியாவில் வேணாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இது. ஸோ இது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டாலர் என்விரான்மெண்ட் அதுக்குள்ளே என்ன நேமில் இருக்குன்றதை நான் கவனிக்கல, அதனால தான் போயிட்டு பார்த்தேன். அக்கௌண்ட் லொகேஷன் கொடுத்தாலே அது வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிடும் உங்களுக்கு சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜிடிபிஆர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் த லொகேஷன். நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதே யூ கேன் கிரியேட் இட் இன் அமெரிக்காஸ் ஆர் யூரோப், அந்த ஏஷியா பசிபிக் ஜியோகிராஃபியில் இருக்கணும் அப்படின்னா ஸோ யூ பெட்டர் கிரியேட் யுவர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இன் தட் பர்டிகுலர் ரீஜன். இது பை டிஃபால்ட்டாக இது சென்ட்ரல் இந்தியா சூஸ் ஆகி சென்ட்ரல் இந்தியாவில் கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து இந்தியாவிலேருந்து லாகின் பண்ணுறதால என்னோட யூசர் செஷன் வந்து இந்தியாவிலேருந்து இருக்கிறதால அது சென்ட்ரல் இந்தியாவில் அந்த ஷெல் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வேற லொக்கேஷனில் மாற்றணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட். ஈவன் பவர் ஷெல்லேருந்து இந்த இது பண்ணலாம். ஓகே, கெட் ஐஃபன் கிளவுட் டிரைவ் கொடுத்தாலே வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், வந்துருச்சு பாருங்க. ஸோ கெட் ஐஃபன் கிளவுட் டிரைவ் வந்து நமக்கு எந்த ரிசோர்ஸ் குரூப்பில், என்ன ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில், எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் எங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஃபைல் ஷேர் பார்த்து வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இட் இஸ் a குட் கமாண்ட். ஏன்னா இது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது கம்பேர் டு யுவர் அஜூர் சிஎல்ஐ அவுட்புட்டோட. ஸோ நம்மளுடைய அஜூர் டிரைவோடைய டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கமாண்ட் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீடைல்டாக அஜூர் டிரைவ் வந்து எங்கேருந்து ஒர்க் ஆகுது என்னென்ன அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அஜூரோடைய மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், அஜூரோட பாலிசி, இது வழியாக நம்ம இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். யார் யார் வந்து கிளவுட் ஷெல் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் தேர் ஆர் ஆப்ஷன்ஸ். பட்
அஷூர் பாலிசி பற்றி நம்ம ஃபியூச்சர் செஷனில் பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ செஷன் கூட லாஸ்ட் வீக் வந்து நான் அஷூர் பாலிசி பற்றி நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நாட் ஓன்லி இன் உங்களுடைய பேஷ் பவர் ஷெல் மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம பேஷ் ஷெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கிளவுட் டிரைவில் ஒர்க் பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா அட் த எண்ட் வந்து கிளவுட் டிரைவ் தான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். அதில் தான் நம்ம எல்லா ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் பவர் ஷெல் வழியாக எப்படி நம்ம வந்து நேவிகேட் பண்ணணும்னு காமிச்சேன். இதுவே நீங்கள் பேஷில் வந்துட்டீங்க அப்படின்னா கிளவுட் டிரைவ்னு டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு கிளவுட் டிரைவ் -hன்னு கொடுத்தாலே அதோடைய கமாண்ட்ஸ், அதை மவுண்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுன்ற ஃபுல்லாக அது கொடுத்துருவாங்க. ஸோ டிஎஃப் கமாண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அது கிளவுட் டிரைவ்ல மவுண்ட் ஆயிருக்கீங்களா, அது எந்த இடத்துல மவுண்ட் ஆயிருக்கு, எந்த ஷேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமாண்ட் எல்லாம் வந்துடும். இது லினக்ஸோடைய டிஸ்க் ஃப்ரீ கமாண்ட் ஆர் டிஸ்க் யூசேஜோடைய கமாண்ட் டியூ கமாண்ட் கொடுத்தாலும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி லினக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதுலயுமே உங்களுக்கு அந்த கிளவுட் டிரைவ் எங்க இருக்கு, எந்த இடத்துல மவுண்ட் ஆயிருக்கு என்னன்றதை பார்க்க முடியும். ஸோ புதுசா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிரைவை மவுண்ட் பண்றோம் அப்படின்னா உங்களுடைய நியூ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அந்த ஃபைல் ஷேர் நேம்லாம் கொடுத்து உங்களால புதுசா மவுண்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு அடிஷ்னலா கிளவுட் டிரைவ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளவுட் டிரைவ் மவுண்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன், அந்த ரிசோர்ஸ் குரூப், அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அந்த ஃபைல் ஷேர், இந்த 4 விஷயத்தை அதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளவுட் டிரைவ் வந்து மவுண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் யூ கேன் டூ இட். ஸோ வயா பேஷ் ப்ராம்ப்ட்ல நீங்கள் நார்மல் டிஎஃப் கமாண்ட், உங்களுடைய கிளவுட் டிரைவ் கமாண்டை வச்சு யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் அண்ட் மவுண்ட் இட். ஸோ இப்போ கரண்ட்டாக என்னென்ன மவுண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா அதான் நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, டிஎஃப் கமாண்ட்லையும் பார்க்க முடியும். ஆர்எல்ஸ் கிளவுட் டிரைவில் போயிட்டு mount-help கமாண்ட் கொடுத்து பாருங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ எந்த சப்ஸ்கிரிப்ஷன், என்ன ரிசோர்ஸ் குரூப், இதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள். ஸோ ஒரு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஃபைல் ஷேர், இன்னொரு ஃபைல் ஷேர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து ஒரு டிரைவாக அங்கே மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்து நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். கிளவுட் டிரைவ் மவுண்ட், அதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, ரிசோர்ஸ் குரூப் ஐடி, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், ஃபைல் ஷேர்லாம் கொடுத்துட்டு சைஸ் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா சைஸும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் எவர் 5 GB ஆர் கோட்டா செட் பண்ணுறதும் கோட்டா செட் பண்ணிக்கலாம். அன்மவுண்ட் கமாண்ட் கொடுத்து அதை அன்மவுண்ட் பண்ணாலும் கிளவுட் ஸ்பேஸ் அன்மவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள்லாம் அன்மவுண்ட் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஸோ உங்கள் லோக்கல் மெஷின்லேருந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே சிம்பிள். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு மவுண்ட் பண்ணாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் க்ளவுட் ஷெல்லே போயிட்டு அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஜஸ்ட் 1 செகண்ட். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு சில செஷன் வந்து உங்களுக்கு ஸ்டக் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணால் அதை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ஷோ யூ தட். இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கண்டெய்னர், அந்த அஷூரோட லினக்ஸ் கண்டெய்னர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து சின்ன சின்ன செட்டிங்ஸ் ஆப்ஷன், இது அப்லோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது வந்து உங்களுடைய எடிட்டர் ஆப்ஷன். புதுசாக ஒரு செஷன் வேணும் அப்படின்னா அடிஷ்னல் நியூ செஷன் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பேரலாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் செஷன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டே போகலாம். தென் எடிட்டர் வேணும் அப்படின்னா இந்த கோட் எடிட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுடைய இப்போ நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்ம டிரைவில் என்னென்ன கண்டென்ட் இருக்கு, ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த இமேஜுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியும். என்னென்ன ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக என்னென்ன மைக்ரோசாஃப்ட் இதில் போயிட்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்க, இல்லை பேஷ் ஷெல்ல வந்து எப்பப்பெல்லாம் லாகின் பண்ணீங்க, என்னென்ன ஹிஸ்ட்ரி கமாண்ட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நிறைய விஷயங்களுங்க பார்க்க முடியும். மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ்குள்ளே என்னென்ன இருக்குது, ஸோ அதில் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ நிறைய அந்த கேச்சஸ், என்னென்ன ஃபைல்ஸ் காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதோடைய லாக் ஃபைல்ஸ் என்ன, இப்போ வந்து அஷூர் காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஃபைல்ஸை வந்து ஆன் ப்ரைம்லேருந்து செட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் வந்து காப்பி பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய லாக் இங்கே பார்க்கலாம். தென் இந்த மாதிரி நிறைய டெலிமெட்ரி இன்ஃபர்மேஷன், நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கிராஃபிக்கலாக நம்ம பார்க்க முடியும். ஸோ என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஜேசான் ஃபைல்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுலாம் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் உங்களால் இந்த ஃபைல்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மெனு வழியாக பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கான்ஃபிகர் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அது லெட் மீ ட்ரை, மேபி 8000 செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, 8000 ஒர்க் ஆகல.
வெரி குட், ஒர்க் ஆகுது. ஓகே, இது நீங்க எப்படின்னா ப்ரௌசர் பேஸ்டா தனியாவே வந்து நான் ஒரு ஷெல் எடுத்து இப்போ ஒர்க் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாவே ஒரு எம்பெடட் தனி ஷெல்லாவே தனி ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு வெப் கன்சோல் வந்து ஒர்க் பண்றதுக்கான ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க உங்களுடைய ப்ரௌசர் வழியா ஒர்க் பண்ண அவசியம் கிடையாது. தனியாவே ஒரு எக்ஸ்ட்ரா ஷெல் ஆப்ஷன்ல ஒர்க் பண்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டூல். தனியாவே வந்து உங்களுக்கு ஆம், உங்களுடைய ப்ரௌசர் கன்சோல்லேருந்து ஃபுல்லாக மேக்ஸிமைஸ் பண்ணி கிளவுட் ஷெல்ல வந்து நீங்கள் யூ கேன் ஒர்க் ஆன் இட். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுறது, கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். உங்களுடைய லோக்கல் மெஷினில் நீங்கள் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது டைரெக்டாகவே உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எப்படி விண்டோஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் டெர்மினல் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அது. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறது, ஐ திங்க் மேக் ஓஎஸ்ல வந்து கமாண்ட்-C கமாண்ட்-V கொடுப்பாங்க. லினக்ஸ்ல வந்து அதே தான் கண்ட்ரோல்-C ப்ளஸ் கண்ட்ரோல்-Shift-V கொடுப்பாங்க பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசைஸ், இந்த ஃபுல் ஸ்க்ரீன்லாம் ஒர்க் பண்ணுறது, இந்த செஷன்லேருந்து எக்ஸிட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ கிளவுட் ஷெல் வந்து இட்ஸ் எம்பெடட் ஷெல்லாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ப்ரௌசர்லேயே வந்து உங்களுக்கு தனியாகவே வந்து ரீசைசபிள் ஆப்ஷன், இந்த மாதிரி ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக போக எல்லாமே இதில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம பார்த்தோம். எந்த ஒரு விஷயம் நம்ம டைப் பண்ணாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெடிமேடாக வர ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் ப்ரெடிக்டிவ் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத அதுவே உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எனேபிள்டு வித் ப்ரெடிக்டிவ் இன்டெலிஜென்ஸ். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் கமாண்டை வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போறீங்க, இல்லை வியூ பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபுல் இன்லைன் வியூ வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு விண்டல் டீம் நான் வந்து இதில் அஜூரோட வர்ச்சுவல் மெஷின் லிஸ்ட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா கெட் -AZ VM கொடுத்தோன்னே அதுக்கு ஃபுல் கமாண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஐஃபன் ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் போயிட்டு அதை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அதில் என்னென்ன VMs இருக்கு, அதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து ரன்னிங்ல இருக்கா, இல்லை வந்து அது கிரியேட் ஆச்சா இல்லையா, எத்தனை VM இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரீசென்ஸ், அந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஃபீச்சர் வந்து நீங்கள் டைப் பண்ண அது வந்து அதுவே அந்த மாடியூலை கொண்டு வந்துடும். அது ஹிஸ்டாரிக்கலாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் ஃபுல் இது பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் கெட்டுன்னு கொடுத்தேன். இப்போ இதில் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து அஜூரோட VM சைஸ் தான் அடுத்தது பார்ப்போம்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த VMோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம். ஸோ மேபி அடுத்தது அவருடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும், இதோடைய சைஸ் என்ன, இதோட டீடைல்ஸ் என்னன்னு கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி அதுவே செஸ் பண்ணுது. இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் ஐஃபன் கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கெட்டை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க முடியும். இருங்க, கெட் ஐஃபன் டேப் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா எத்தனை பாசிபிலிட்டி சொல்றாங்க பாருங்க. 2710 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு கெட்டை யூஸ் பண்ணி. எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கெட் கமாண்டை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும்ன்றத ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவே வந்து கெட் -AZ ஆரம்பிக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்க டேப் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2710 இது வந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் வந்து கெட் யூஸ் பண்ணியே இருக்கு. ஸோ யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஸோ இது வந்து ப்ரெடிக்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் சோர்ஸை போயிட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணலாம். பட் உங்களுக்கு இருக்கிறது தான் பெட்டர் ஆக்சுவலா. ஓகே, லெட் இட் கம்ப்ளீட். ஓகே, 2000 கண்ட்ரோல்-C கொடுத்து இது பண்ணிக்கலாம், எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 2700 இது இருக்கு. ஸோ லெட் இட் ரன் இன் த பேக் எண்ட். இந்த இடத்துல வந்து நான் ஐ வில் கோ டு த ப்ரௌசர். Okay, so let's switch to that other prompt. இப்போ நீங்கள் ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பவர் ஷெல்லையும் ஒர்க் ஆகும், பேஷ் ஷெல்லையும் ஒர்க் ஆகும். இப்போ பவர் ஷெல்லில் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, நியூ ஐட்டம்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதே வந்து சேஞ்ச் டைரக்டரிக்கு வந்து லினக்ஸில் வந்து CD யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது ஒர்க் ஆகும், LS ஒர்க் ஆகும், DIR ஒர்க் ஆகும். லினக்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கமாண்ட்ஸும் வந்து பவர் ஷெல். இப்போ நம்ம வந்து பவர் ஷெல் ப்ராம்ப்ட்ல இருக்கோம். ஸோ பவர் ஷெல் ப்ராம்ப்ட்ல இருந்தாலுமே லினக்ஸோட கமாண்ட் ஒர்க் ஆகும். ஈவன் நீங்கள் வந்து இப்போ ஒரு பவர் ஷெல்ல வந்து ஒரு பர்டிகுலர் புது ஃபைல் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களே வந்து
கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுறாங்க என்னென்ன விஷயங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இதாகிடுச்சு. ஸோ வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு டெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் ஆயிடுச்சு நம்மளுடைய சிஸ்டமில். இந்த டெஸ்ட் ஃபைல் 1.txt வந்து இந்த கண்டென்ட்டோட ஒரு டெக்ஸ்டிங்கோட ஒரு கண்டென்ட் வேல்யூ ஆட் பண்ணி ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ ஒரு விண்டோஸில் வந்து நியூ ஃபைல் வந்து பவர் ஷெல்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இதில் வந்து கிரியேட் பண்ணி யூ கேன் கோ அண்ட் செக் இந்த டெஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. அகெயின் யூ கேன் கிரியேட் எனி டைரக்டரி யூ வாண்ட். ஸோ mkdir stan1. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். cd stan1குள்ளே போயிட்டு ஸோ அதே மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து text2ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் டச் ஃபைலாக லினக்ஸில், ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இன் போத் லினக்ஸ் கமாண்டும் ஒர்க் ஆகும், விண்டோஸோடைய பவர் ஷெல் கமாண்ட்லெட்ஸும் ஒர்க் ஆகும், விண்டோஸோடைய கமாண்ட்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ கமாண்ட்லெட்ஸ்ன்றது பவர் ஷெல்லில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். கமாண்ட்ஸ்ன்றது நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் என்னென்ன ப்ரொஃபைல் இருக்குது, என்னென்ன மாடிஃபை பண்ணணும், இதில் இருக்க எடிட்டர், ஆல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து உங்களால் பண்ண முடியும். ஈவன் இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து இதுலேருந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, கோட் டாட் கொடுத்தாலே விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் ஃபைலில் கண்டென்ட் ஆட் பண்ணணும். ஆடிங் மோர் கண்டென்ட். ஸோ இந்த ஃபைலில் வந்து எம்டியாக தான் கிரியேட் பண்ணோம். நம்ம இந்த ஃபைலில் தான் ஒரு சாம்பிள் கண்டென்ட் இருந்தது. ஸோ பார்த்தீங்களா, திஸ் இஸ் டெஸ்டிங்னு ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கண்டென்ட் ஆல்ரெடி இருக்குது. இதில் நம்ம எதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கோட் ஆட் பண்ணுறது, கோட் லைன் 1 லைன் 2 ஒரு வாட் எவர் டெம்ப்ளேட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் சிம்பிளி சேவ் இட். ஸோ இந்த மாதிரி கோட் எடிட்டர் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ யூ ஹேவ் த ஆப்ஷன். இதே நீங்கள் மொனாக்கா எடிட்டர் ஓப்பன் பண்ணணும் இல்லை வாட் எவர் ஆஃப் யுவர் சாய்ஸ் யூ கேன் ஆல்சோ டூ தட். இந்த இடத்துல வந்து லெட் மீ கோ அண்ட் ஓப்பன் மொனாக்கோ எடிட்டருக்கு வந்து ஐம் நாட் ஷுர், ஐ திங்க் one second. மொனாக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் கோட் எடிட்டர். ஸோ அது வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் நான் ரொம்ப அது ஃபெமிலியர் கிடையாது. ஐம் நாட் யூஸிங் தட் எடிட்டர். நான் மோஸ்ட்டாக விஐ கமாண்ட் ஆர் கோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ நிறைய பேர் வந்து அந்த மொனாக்கா எடிட்டரை யூஸ் பண்ணுறேன்றாங்க. பட் யூ கைஸ் கேன் ட்ரை தட். ஓகே, ஸோ அது நிறைய வீடியோஸும் இருக்குது போல இருக்கு. ஸோ அது மூலயமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் அது ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் இந்த கிளிக் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் மொனாக்கோ எடிட்டர். பட் அது வந்து கமாண்ட் வழியாக எக்ஸிக்யூட் பண்ணி ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை போல இருக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த எடிட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொனாக்கோ எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். அது வழியாகவும் நீங்கள் எடிட் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அவங்க கொடுக்க க்ளவுட் ஷெல்லில் இன்பில்ட்டாக கொடுக்கக்கூடிய அந்த மொனாக்கோ எடிட்டரை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளவுட் ஷெல்ன்றது வெரி வெரி பாப்புலர் டூல். இது மூலயமா நீங்கள் எந்த ரோல் நீங்கள் ஆர்கனைசேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி அந்த ரோலுக்கு தேவையான ஒர்க்கை வந்து இதுலேருந்து நீங்கள் பண்ண முடியும். இதர் யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டர், டெவலப்பர், டெவாப்ஸ் இன்ஜினியர், எஸ்ஆர்இ இன்ஜினியர், ஆட்டோமேஷன் டீம். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட் காஸ்ட்ன்றது கிடையவே கிடையாது. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அஷூர் கிளவுட் ஷெல் வந்து அவங்க மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு மேனேஜ்டு ஷெல்லாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும், பர்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி அதில் மவுண்ட் பண்ணி அதை சேவ் பண்ணுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல் ஷேருக்கு வந்து பர் யூசருக்கு வந்து 5 GB நம்ம லிமிட் வச்சு கொடுப்பாங்க. அது மூலயமா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அடுத்த செஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அஷூரோடைய மற்ற மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம், சிஎல்ஐ பார்ப்போம், பவர் ஷெல், மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளால ஒரு ஆப்ஷன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஸோ கிளவுட் ஷெல்ன்றது ரொம்பவே வந்து முக்கியமான டூல். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க டைம் கிடைக்கும் போது. அண்ட் யூ கேன் கம் பேக் வித் எனி கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ், இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுங்களா? ஸோ ஜென்ரலாக இந்த கிளவுட் ஷெல் வந்து ப்ரௌசர் பேஸ்டு ஒர்க் பண்ணுறதால ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லா ப்ரௌசர்லையுமே எனக்கு தெரிஞ்சது ஒர்க் ஆகும். ஐ ஹேவ் ட்ரைட் இட் இன் மொசிலா, ஐ ஹேவ் ட்ரைட் இட் இன் கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் ஏஜ்லேருந்து ஒர்க் ஆகும் கன்ஃபார்மா. கேளுங்க கொஸ்டின் கேளுங்க. இப்போ கிளவுட் ஷெல்லே வந்து டெராஃபார்ம், ஆன்சிபிள் எல்லாம் வருதுனால நம்ம வந்து தனியாக இப்போ பேக்கேஜாக வாங்க தேவையில்ல. ஒரு டூலாக நம்ம அவங்கக்கிட்ட இப்போ வாங்கி நம்ம யூஸ் பண்ண தேவையில்லன்றீங்க.
ஆமா. இப்ப நம்ம பார்த்த முக்காவாசி டூல்ஸ் எல்லாமே கிளையண்ட் தான். இது நம்ம சர்வர் பேக்கேஜ் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெராஃபார்ம் கிளவுடோ இல்ல வந்து ஒரு நீங்க சொன்ன ஆன்சிபிள் டவரோ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருந்து நீங்க தனியா சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நீங்க இந்த மெஷின்ல வந்து ஜம்ப் சர்வர்ல ஒரு பாஸ்டியன் சர்வர்ல என்ன பண்ணுவீங்க, ஒரு MySQL கிளையண்ட் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இல்ல வந்து ஒரு கோட் எடிட்டர், விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தனியா வந்து ஒரு சர்வர் போட்டு ஒரு யூசருக்கும் தனியா நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இல்லாட்டி ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியருக்கும் தனியா வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, வெப் வர்ச்சுவல் டெஸ்க்டாப், VDI என்விரான்மெண்ட்ல வந்து உங்களுக்கு தனித்தனியா VDI வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு அந்த அளவுக்கு இதுல காஸ்ட் சேவிங்ஸ் வந்துடும். அவ்வளோ லைசன்சஸ் வேணும், ஒர்க் ஸ்பேசஸ் வேணும்னா வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஒரு யூசருக்கும் தனியா வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல லைசன்ஸ் காஸ்ட்டும் இதாயிடுது. உங்களுக்கு அதே மாதிரி ரெடிமேடா உங்களுக்கு சிஸ்டம் கொடுக்கறது இல்லாம உங்களுக்கு அதுல தேவையான எல்லா கிளைண்ட் எண்ட் டு எண்ட் எந்த ரோலுக்கு தேவையான எல்லா கிளைண்ட்டுமே இதுல ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்துட்றாங்க. ஓகே. அதனால நம்ம தனியா இது பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, ஹையர் பிரைஸ் நிறைய காஸ்ட் சேவிங் வரும் இதுல. அதே மாதிரி நிறைய எடிட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுல கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்க வந்து சுவிட்ச் யூசர் கொடுத்துட்டு நீங்க வந்து அன்பிரிவிலேஜ் அக்கௌண்ட்ல இருந்து ப்ரிவிலேஜ் அக்கௌண்ட்டாவும் மாறினாலும் மாறிக்கலாம். ஓகே. ஸோ மோஸ்டா வந்து ப்ரிவிலேஜா தான் பண்ணுவாங்க, அன்பிரிவிலேஜா தான் வந்து அலோவ் பண்றாங்க. பட் இன்கேஸ் நீங்க பவர்ஷியல் வழியா நீங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. நோ இஷ்யூஸ். வேற யாருக்காவது ஏதாவது கமெண்ட் இருக்குங்களா, கொஸ்டின் இருக்குங்களா, டவுட்? சரி, ஓகே. அப்கமிங் செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we will discuss about the CLI, இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், இது பத்தின விஷயங்கள்லாம் பார்ப்போம். அஷூர் ஆர்க் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ we are able to complete right on time. ஸோ இன்னைக்கு வந்து அஷூரோடைய கிளவுட் ஷெல் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தோம். பட் இருங்க, லெட் மீ டூ ஒன் திங். ப்ரைஸிங் பார்த்துட்டோம், இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இதில் லிமிட்டேஷன் பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌசரில் வந்து இந்த சஃபாரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படி எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொன்னேன். பட் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன, ஐ திங்க் இன்காக்னேட்டோ மோட் வந்து ஒரு சில இதில் வந்து ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எதுக்கும். ஓகே, அதில் வந்து இன்காக்னேட்டோ மோட் வந்து ப்ரைவேட் மோடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகலை மேக் புக்கில். பட் இது இன்னும் ஒர்க் ஆகலையான்றது எனக்கு தெரியல. ஸோ சில யூசர்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆப்பிள் சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒர்க் ஆகிறது இல்லை ப்ரைவேட் மோட். ஆனால் வந்து இது ஒர்க் ஆகுது, நார்மல் மோட் ஒர்க் ஆகுது. இப்போ இது விண்டோஸில் வந்து இன்காக்னிட்டோ மோட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ப்ரைவேட் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோடு வந்து ஆப்பிள் சஃபாரி ப்ரௌசரில் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அது செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு சில மேக் புக் யூசர்ஸ் இருக்காங்க, நான் ஒர்க் பண்ணுற கஸ்டமர் என்விரான்மெண்ட்டில், அவங்க அந்த லிமிடேஷன் சொன்னாங்க. மற்றபடி கன்கரண்ட் செஷன்ஸ் வந்து 20 செஷன்ஸ் வந்து பேரலாக ஒரே கிளவுட் ஷெல்லே பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து அந்த அன்பிரிவிலேஜ் ஆக்சஸ் கொடுக்கறது வந்து ஒரு சின்ன லிமிடேஷன். அது நாட் அ பிக் டீல். பட் நம்ம மோஸ்ட்டாக வந்து இதில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து we are able to achieve. இன்டரப்ட் பண்றது சாரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அசூர் டெவாப்ஸ் இன்ஜினியர் இப்போ ரோல் இல்லை. நம்ம வந்து இந்த டெராஃபார்ம் ஆன்சிபிளாக யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த கிளவுட் ஷெல் மூலியமா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலான்றீங்க. ஆமா ஆமா, கரெக்ட். அதாவது எண்ட் டு எண்ட் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர்னா என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஜிட் யூஸ் பண்ணுவாங்க, ஆன்சிபிள் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க, மேவன், மேக் பேக்கேஜ், என்பிஎம், பிப், டாக்கர் கமாண்ட்ஸ், கியூப் கட்டில், ஹெல்ம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ அவங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் எல்லாமே இதுல வந்து இருக்கு. ஈவன் வந்து கியூபர்நெட்டிஸ் உடைய பிளாட்ஃபார்ம் உடைய D2Iக்குன்னு ஒரு ஃபேமஸான டூல் வந்து இப்போ ரீசெண்டா வந்து பாப்புலர் ஆயிட்டே வருது. அந்த டூல் வரைக்கும் கூட இதுல சப்போர்ட்டட் தான், இன்க்ளூடிங் கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட்டுக்கான தனித்தனியா உட்கார. ஆமா ஆமா, எதுவும் தனியா ஒரே இடத்துல நம்ம எல்லாம் ஆமா, எண்ட் டு எண்ட். இந்த DQIQன்றது வந்து கியூபர்நெட்டிஸ் உடைய பிளாட்ஃபார்ம் CLI. ஸோ அந்த டூல் கூட கொடுத்துட்டாங்க இப்போ. நாட் ஒன்லி கியூபர்நெட்டிஸ் CTL, ஹெல்ம் பேக்கேஜ், டாக்கர் வரது இல்லாமல், ஸோ ஜென்ரலாக வந்து டெவாப்ஸ் டீம் வந்து இந்த செட் ஆஃப் டூல்ஸில் தான் வந்து அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் வந்து ஏதாவது சோனார் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. பட் பில்ட் பண்ணுறது, சோர்ஸ் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணுறது, கண்டெய்னர் மேனேஜ் பண்ணுறது, எண்ட் டு எண்ட் ஒரு இடத்துல இருந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.
ஓகே, இஃப் தேர் ஆர் நோ கொஸ்டின், நம்ம அடுத்த செஷன்ல வந்து அஷூரோட சிஎல்ஐ, பவர் ஷெல், மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே. ஐல் ஸ்டாப் ரெக்கார்டிங்.